நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையிடப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1963 வருடம் டிசம்பர் மாதம் 16 தேதி திங்கட்கிழமை மாலையில் அமெரிக்கா அரிசோனா டூசானில் உள்ள ராமதா சத்திரத்தில் நடைபெற்ற முழு சுவிசேஷ வர்த்தக புருஷனுடைய சர்வதேச ஐக்கிய பெருவிருந்தின் போது we have seen his star and have come to worship him, நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். இந்த மாலை வேளையில் இந்த அருமையான கிறிஸ்தவ ஜனங்களின் கூடுகையிலே நம்முடைய ஸ்தோத்திரிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசுவை குறித்து உங்களிடத்தில் பேசும்படியாக கிடைத்துள்ள இந்த தருணத்தை நான் ஒரு மகத்தான ஸ்லாகியமாகவே கருதுகிறேன். நாம் யாவரும் அவரை கனப்படுத்தவே இங்கிருக்கிறோம். டூசானிலும் பீனிக்ஸிலும் உள்ள முழு சுவிசேஷ வர்த்தகர் குழுக்களின் தலைவர்களான சகோதரன் டோனி மற்றும் சகோதரன் வில்லியம்ஸ் ஆகியோரோடு இங்கிருப்பது அருமையாய் உள்ளது. நாங்கள் கடந்த சனிக்கிழமை காலை அங்கே ஆராதனை நடத்தினோம். நிச்சயமாகவே அந்த ராமதா சத்திரத்தில் அங்கே அது ஒரு மகத்தான தருணமாயிருந்தது. நாங்கள் இந்த மாதம் 19 தேதியிலிருந்து மற்றொரு மகத்தான தருணத்தை அங்கு எதிர்பார்க்கிறோம். அங்கு தொடர்ச்சியாக நடைபெறவிருக்கும் கூட்டங்களுக்கு திரும்பவும் செல்வது என்னுடைய ஸ்லாகியமாய் உள்ளது. 19 தேதியிலிருந்து துவங்கி தொடர்ந்து 4 இரவுகள் நமக்கு கூட்டங்கள் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வர்த்தக புருஷருடைய சர்வதேச சிறப்பு கூட்டமோ 22, 23 தேதிகளில் தொடங்குகிறது என்று நான் நினைக்கிறேன். எனவே நான் 22 தேதி வரை அங்கிருப்பேன். அப்பொழுது நான் அவர்களுடைய சிறப்பு கூட்டங்களில் 1 அல்லது 2 இரவுகள் அங்கு இருப்பேன் என்று நான் நினைக்கிறேன். ஆகையால் தேசத்தின் பல்வேறு பாகங்களில் உள்ள கிறிஸ்தவர்களோடு ஒன்று கூடி கிறிஸ்துவை பற்றிய என்னுடைய உணர்வுகளையும் அன்பையும் அவர்களோடு வெளிப்படுத்தி அவர்களோடு ஒன்று சேர்ந்து மகத்தான ஐக்கியம் கொள்ள எனக்கு கிடைக்கும் தருணமான இது ஒரு மகத்தான ஸ்லாகியமாய் உள்ளது. நீங்கள் வழங்கிய அருமையான ஆகாரத்தை உண்டு மகிழ நான் இங்கு வராமல் போனதற்காக இப்பொழுது நான் வருந்துகிறேன். ஆனால் நான் நினைக்கிறேன், அதாவது நான் இங்கே வெளியே சென்று ஜனங்களை நேர்முக பேட்டி கண்டு வியாதியஸ்தற்காக ஜெபித்துக் கொண்டு பாதையில் யாருக்காகிலும் உதவி செய்யவுமே முயற்சித்துக் கொண்டு வருகிறேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பழைய உலகமானது ஒரு சுகவீனமானதாய் அதிக வியாதியையும் தொல்லையையும் கொண்டதாய் உள்ளது. ஆனாலும் இவை எல்லாவற்றுக்கும் மத்தியில் இந்த காரியங்களுக்கு மேலாக இந்த நெருக்கத்திற்கு அப்பால் நாம் நோக்கி பார்க்கக்கூடிய ஒருவர் நமக்கு இருப்பது ஒரு அற்புதமான காரியம் அல்லவா? ஒரு உண்மையான கிறிஸ்துமஸ் இருந்திராவிடில் என்னவா இருக்கும்? ஒரு உண்மையான கிறிஸ்துமஸ் இருந்திராவிடில் இன்றிரவு காரியங்கள் இருக்கிற விதமாய் இருந்திருக்காது. ஒரு கிறிஸ்துமஸ் இல்லாமல் இருந்திருந்தால் ரட்சிப்பே இருந்திருக்காது. இப்பொழுது நாம் மீண்டும் கிறிஸ்துமஸை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அதன் உண்மையான அர்த்தத்தை, கிறிஸ்துவின் பிறப்பை நாம் மாற்றியிருப்பதோ மிகவும் மோசமானதாகவே உள்ளது. கிறிஸ்துமஸில் உள்ள கிறிஸ்துவின் ஸ்தானத்தை சாண்டா கிளாஸ் எடுத்துக்கொண்டது போன்று காணப்படுகிறது. கிறிஸ் கிரிங்கில் என்பவர் ஒரு கோணிப்பை நிறைய விளையாட்டு பொருட்களை தன்னுடைய முதுகில் சுமந்தவராய் ஒரு புகைப்போக்கின் வழியாக இறங்கி வந்து முழு உலகையும் ஒரே இரவில் சந்திக்கிறார் என்ற ஒரு கட்டுக்கதையும் உள்ளது. அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூற விரும்பினால் சரி, ஆனால் பொய் சொல்லாதிருப்பாயாக என்று வேதத்தின் வாயிலாக நான் கற்பிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகையால் என்றாகிலும் ஒரு நாள் சாண்டா கிளாஸ் என்பதே கிடையாது என்பதை அவர்கள் கண்டறிந்து கொள்ளும் போது இந்த இயேசுவும் சாண்டா கிளாஸை போன்றே காரியம் தானா என்று அவர்கள் உங்களை கேட்கப் போகிறார்கள். ஆகையால் என்னை பொறுத்த மட்டில் அப்படித்தான் ஆகிவிடும் என்று நான் கருதுகிறேன். அது உங்களுடைய கருத்தா இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் அதாவது நீங்கள் அதன் பேரில் பொய்யுரைக்கின்றீர்கள் என்பதை அவர்கள் கண்டுபிடித்தால் அப்பொழுது மற்றதும் கூட ஒரு பொய்யா இருக்கலாம் என்று என்றோ ஒரு நாள் அவர்கள் கூறப் போகிறார்கள். ஆகையால் அவர்களிடத்தில் சத்தியத்தை, வெளிப்படையான உண்மையை கூறுங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன பொருட்படுத்துகிறீர்கள், எப்படி என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆகையால் வெளியே எவ்வளவு மோசமாக காணப்பட்டாலும், அவர்கள் அங்கே வெளியே என்ன செய்து கொண்டிருந்தாலும் கவலைப்படாமல் கிறிஸ்துமஸ் என்னவா இருக்க வேண்டும் என்று கூறுவது நம்மை பாதிப்புக்குள்ளாக்க கூடாது. புரிகிறதா? இருளில்தான் வெளிச்சம் சிறப்பாக பிரகாசிக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இருள் அதிகமாகும் தோறும் அது சிறு வெளிச்சமாக இருந்த போதிலும் கூடுதலாக பிரகாசிக்கிறது. வெளிச்சம் அதிகமாக உள்ள இடத்தில் அது கவனிக்கப்படுவதில்லை. ஆனால் இருளாகும் போது அந்த சிறு வெளிச்சம் அவ்வளவு அதிகமாக பிரகாசிக்கும். வெளிச்சத்திற்கு முன்னால் இருள் இருக்கவே முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இருளை காட்டிலும் ஒளியானது அதிக வல்லமை உள்ளது. இருளானது அதற்கு முன்னால் நிற்கவே முடியாது. சூரியன் பிரகாசிக்க துவங்கும் போது இருளானது நிற்கவே முடியாது. ஏனென்றால் சூரிய வெளிச்சம்
அதிக பிரகாசம் உள்ளதால் அது இருளை வெளியே விரட்டுகிறது. எனவே அது அங்கு இருக்கவே இருக்காது. இந்த அந்தகாரம் சூழ்ந்த உலகமானது என்றோ ஒரு நாளில் முழுமையாக வெளிச்சமாக போகிறது. நீதியின் சூரியனான இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது அப்பொழுது நமக்கு ஒருபோதும் இருளே இருக்காது. அந்த நேரம் வரும் வரையில் நாம் இரவு நேரத்தில் வெளியே நோக்கி பார்க்கும்போது சந்திரன் பிரகாசிப்பதை காண்பது போன்று, அதாவது சந்திரனும் சூரியனும் கணவனும் மனைவியும் என்றே கூறலாம். சூரியன் இல்லாத போது சந்திரன் சூரியனின் ஒளியை பூமிக்கு பிரதிபலித்து சூரிய ஒளியை விட குறைவான ஒளியை தருகிறது. சூரியன் உதிக்கும் வரையில் சந்திரனின் ஒளியில் எப்படி நடமாட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சூரியனும் சந்திரனும் ஒன்றான பிறகு சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் யாவும் ஒன்றாய் உள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அவர் சரீர பிரகாரமாக பூமியில் இல்லாதிருக்கும் நேரத்தில் சபை அவருடைய வெளிச்சத்தை பிரதிபலித்து இந்த அந்தகார நேரங்களில் இயேசு கிறிஸ்துவின் பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும். சாண்டா கிளாஸ் மற்றும் தெருக்களில் காணப்படும் அற்ப அலங்கரிப்பினை காணும் போது அது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பே என்று பரிசுத்த நிக்கோலஸின் விஜயம் அல்ல என்றே நாம் கூச்சலிட வேண்டும். நாம் பயங்கரமான அந்தகார நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதுதான் நம்முடைய வெளிச்சம் உண்மையில் பிரகாசிக்க வேண்டும். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு முன்னர் நாம் அவருடைய வார்த்தையை கனப்படுத்தலாமா என்று நான் இதை குறித்து வியப்புறுகிறேன். நாம் அவருடைய வார்த்தையை எப்படி கனப்படுத்துகிறோம்? நாம் அவருடைய வார்த்தையை வாசிப்பதன் மூலமும் அதன் பின்னர் அதை விசுவாசிப்பதன் மூலமே கனப்படுத்துகிறோம். இப்பொழுது நாம் அதை வாசிக்க வேண்டும். விசுவாசம் கேள்வியினால் வரும். ஆகையால் நாம் அதை வாசிப்பதன் மூலம் கனப்படுத்துவோமே. ஆனால் அதன் பின்னர் நாம் வாசித்துள்ளதை விசுவாசிப்பதன் மூலம் நாம் அவரை கனப்படுத்துகிறோம். ஆகையால் இப்பொழுது முதலில் கனப்படுத்தும்படியாக நாம் அவருடைய வார்த்தையை வாசிக்கையில், நாம் வேதத்தின் ஒரு பகுதியை வாசிக்கப் போகையில் நாம் நம்முடைய காலூன்றி எழுப்பி நிற்போமாக. நாம் அவருடைய வார்த்தையை வாசிக்கையில் கனப்படுத்தவே எழுப்பி நிற்கிறோம். நான் இன்றிரவு ஒரு சில நிமிடங்களுக்கு எங்கிருந்து பேச வேண்டும் என்று விரும்புகிறேனோ அங்கிருந்தே வாசிக்கப் போகிறேன். அது பரிசுத்த மத்தேயுவின் புத்தகத்திலிருந்து வாசிக்கப்பட போவதாய் உள்ளது. கிறிஸ்துமஸ் சரித்திரம் பரிசுத்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் இதை வாசிக்கிறோம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவரும் அவரோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லோரையும் கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நாம் இந்த வார்த்தையின் ஆக்கியோனிடத்தில் பேசுகையில் இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை சற்று நேரம் தாழ்த்துவோமாக. சர்வ வல்லமை உள்ள தேவனே, பரிசுத்த ஆவியினாலே இந்த கடைசி நாட்களில் எங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டுள்ள கிறிஸ்துவின் அன்பிற்காக இன்றிரவு நாங்கள் எங்களுடைய இருதயங்களின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிடைத்துள்ள சிலாகியத்திற்காகவும், என்றோ ஒரு நாள் நீர் உம்முடைய சபைக்காக வரப்போகிறீர் என்ற இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உறுதிக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த காலத்தின் சுடர்களை பிரகாசிக்கின்றவர்களாகவும், நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துக்கான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை வெளிப்படுத்த இங்கே ஆயத்தமாக இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆரம்பத்திலேயே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்தளித்து விட்டீர் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். நீர் ஒவ்வொரு காலத்தையும் துவக்கத்திலிருந்து முடிவு மட்டுமாய் அறிந்திருக்கிறீர் என்றும், நீர் உம்முடைய வார்த்தையை அந்தந்த காலத்துக்கு பகிர்ந்தளித்து விட்டீர் என்பதையும் அறிந்திருக்கிறோம். எப்படியோ அது எப்படி நடந்தது என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த காலங்கள் ஒவ்வொன்றிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தையின் பேரில் பின்னோக்கி பார்க்கும்போது அந்த காலத்தில் அபிஷேகம் உண்டாகி அந்த வார்த்தையை நிறைவேற்றினதை நாங்கள் காண்கிறோம். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இந்த காலத்துக்கான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையானது பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இங்கே பூமியில் உள்ள பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளுக்காக, வேலைக்காக இப்பொழுது தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டுள்ள வார்த்தையை ரூபகாரப்படுத்துவதினால் அதை வெளிப்படுத்த, நிறைவேற்ற இருதயங்களை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் பின்னோக்கி 1900 ஆண்டுகளுக்கு முன்னர் பார்க்கும்போது ஏதேன் தோட்டம் முதற்கொண்டே ஒரு இரட்சகர் வரப்போகிறார் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருந்த வார்த்தையை ஒருவர் வந்து தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் நிறைவேற்றினார். அவருடைய ஜீவியம் தேவனுடைய வார்த்தையை
ரூபகாரப்படுத்தினது. ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருந்தார். தேவனுடைய பரிபூரணம் அவருக்குள் வாசமாயிருந்தது. அவர் எல்லா தீர்க்கதரிசிகளும் உரைத்திருந்தவற்றுக்கு பதிலுமாய் பரிபூர்ணமாயிருந்தார். இப்பொழுதோ இன்றிரவு நாங்கள் அவருடைய பிறந்த நாளின் கொண்டாட்டத்தையே இங்கு மீண்டும் அணுகிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய தேசமும் கூட ஏதோ ஒரு விதமாக கூறப்பட்ட ஒரு பொய்யான பழங்கால கட்டுக்கதையினால் தங்களை சுற்றிக் கொண்டுள்ளதை நாங்கள் கண்டு வருந்துகிறோம். ஆனால் கர்த்தாவே, உண்மையான விசுவாசியோ அது தவறாயுள்ளது என்பதையும், மெய்யான ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து ஜனங்களின் மனதை திருப்ப சத்ரு செய்திருக்கிறான் என்பதை அறிந்துள்ளான் என்பதை நாங்கள் அறிவோம். தேவனே, நாங்கள் கிறிஸ்துமஸ் வரலாற்றுக்குள்ளாக ஆராய்ந்து பார்க்கும்போது இன்றிரவு அவருடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே, இன்னும் தங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத வர்த்தக புருஷரோ அல்லது ஸ்திரீயோ இன்றிரவு இங்கே இந்த கட்டடத்தில் இருந்தால், இன்றிரவே தேவனுடைய மேசியாவும் புறக்கணிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டவருமான இயேசுவை அன்று போல் இன்று தங்கள் சொந்த இருதயத்தை அவரை கிடத்தும் தொடுவமாக ஆக்கிக்கொள்ள அருள் புரிவீராக. அவர்கள் இன்றிரவு இங்கிருந்து செல்லும் போது விடிவெள்ளி நட்சத்திரமானது அவர்கள் மேல் தொங்கினவர்களா என்றாகிலும் ஒரு நாள் இவருடைய வெளிச்சத்தின் மூலம் யோர்தானை கடக்கும் வரையில் அவர்களுடைய பாதைக்கு வெளிச்சம் தரும்படி செய்வீராக. பிதாவே, இதை அருளும். நாங்கள் இதை அவருடைய நாமத்தில் அவருடைய மகிமைக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நீங்கள் உட்காரலாம். வழக்கமாகவே நான் நீண்ட நேரம் பேசுவதுண்டு. எனக்கு தொண்டை கரகரப்பா இருக்கிறபடியால் நான் இன்றிரவு பிரசங்கிக்க முயற்சிக்க மாட்டேன். ஆனால் நான் இந்த கிறிஸ்துமஸ் வரலாற்றை குறித்த சிறு நாடகத்தை உங்களுக்கு அளிக்க விரும்புகிறேன். இதே வேத பகுதியானது வாசிக்கப்படுவதை நீங்கள் அநேக முறை கேட்டிருப்பீர்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. அது வானொலிகளிலும் உங்களுடைய தொலைக்காட்சிகளிலும் வரும். உங்களுடைய சபைகளிலும் வர்த்தக புருஷராகி உங்களுடைய அருமையான உத்தம போதகர்கள் இந்த கிறிஸ்துமஸ் வரலாற்றை கூற நீங்கள் கேட்டிருப்பீர்கள். சரியாக கூறினால் கிறிஸ்துமஸ் வரலாற்றையே கூறுவார்கள். இயேசு ஏன் பெத்லகேமில் பிறந்தார் என்று கடந்த சனிக்கிழமை பீனிக்ஸில் வர்த்தக புருஷர்களுடைய சங்கத்தில் பிரசங்கித்ததை காட்டிலும் நானோ இப்பொழுது சற்று வித்தியாசமாக அணுக விரும்புகிறேன். அவர் பெத்லகேமை தவிர வேறெந்த இடத்திலும் பிறந்திருக்க முடியாது. பாருங்கள், ஏனெனில் அது அவருடைய நாமத்தையும் அவர் என்னவா இருந்தார் என்பதையும் உரைத்தது. பெத்லகேம் தேவனுடைய அப்பத்தின் வீடாய் உள்ளது என்பதை நாம் வேத வாக்கியத்தினூடாக கண்டறிந்துள்ளோம். அவர் தேவனுடைய ஜீவ அப்பமாயிருந்தார். மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லோருமே பெத்லகேமில் பிறந்திருக்கிறோம் என்பதையே அது நமக்கு அறிவுறுத்துகிறது. கிறிஸ்து தேவனுடைய பெத்லகேமாய் நித்திய ஜீவ அப்பமான அவருடைய வீடாய் இருக்கிறார். இப்பொழுது இன்றிரவு நாம் இதை ஒரு வித்தியாசமான வழியிலிருந்து அணுகப் போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நான் இன்றிரவு நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்று என்னுடைய பாடப்பொருளை தெரிந்து கொள்ளப் போகிறேன். இந்த சாஸ்திரிகள் நாம் இந்த விதமான கருத்தினை உடையவர்களாயிருக்கிறோம். 3 சாஸ்திரிகள் இருந்தனர் என்று பாரம்பரியத்தினால் நமக்கு கூறப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் அது உண்மையா என்று நாம் அறியோம். 3 பேர் இருந்தனர் என்று வேதம் கூறவில்லை. அவர்கள் புறப்பட்டு வந்த இடமாகி இந்தியாவில் ஊழியம் செய்யும் ஸ்லாகியம் எனக்கு கிடைத்தது. அவர்களோ 3வராகவே பயணிக்கின்றனர். நாமோ இன்னமும் அவர்களை அவ்வாறே காண்கிறோம். நான் அண்மையில் இந்தியாவில் இருந்தேன். அவர்கள் தலைப்பாகையை அணிந்து ஒருவருடைய தலை மற்றவரின் தலையோடு முட்டினார் போல் சம்பளமிட்டு பகல் நேரத்தில் வீதியில் அமர்ந்து ஒரு பகற்கனவு காண்பது போல அமர்ந்திருப்பர். அவர்கள் நேராக உட்கார மாட்டார்கள். அவர்கள் சம்பளமிட்டு அமருவர். அவர்கள் 3 பேராகவே பயணம் செய்கின்றபடியால் 3 சாஸ்திரிகள் இருந்தனர் என்பதை நாம் நம்புகிறோம் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்று கூறினர். வேறு வார்த்தைகளில் கூறினால் இந்த காலத்திற்கான அவருடைய அடையாளத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம் என்பதாகும். அதாவது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அது அமண்டமாகவே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை நித்தியமானதாய் உள்ளது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே வாசம் பண்ணினார். ஆகையால் வார்த்தை ஒருபோதும் மாற்றப்பட முடியாது. அது நித்தியமானது. அது அச்சிடப்பட்ட எழுத்து வடிவில் உள்ள தேவனாய், வேதமாய், தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. அவர் ஏதோ ஒரு நியமத்தை கொண்டே சபையை நியாயந்திருக்க வேண்டும். நாம் ஏற்படுத்தியுள்ள ஏதோ ஒரு முறைமையின் நியமத்தை கொண்டு அவரால் நியாயந்திருக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய முறைமைகளோ ஒவ்வொன்றும் மனிதனால் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. அது நியாயந்திருக்கப்பட வேண்டும். நீங்கள் இணங்க விரும்பாமல், இல்லை சகோதரன் பிரணாமே, நீங்கள் அங்கே தவறாயிருக்கிறீர்கள், எங்களுடையதுதான் சரி என்று நான் நினைக்கிறேன் என்று கூறுவீர்களேயானால், அதேபோல் மற்றொரு நபரும் எங்களுடையதே சரி என்று கூறுவார்.
அப்படியானால் 900க்கும் மேற்பட்ட வித்தியாசமான முறைமைகள் இருக்கும்போது எந்த ஒன்று சரியானது? ஆகையால் 900க்கும் மேம்பட்ட வித்தியாசமான முறைமைகளை கொண்டு தேவனால் சபையை நியாயந்திருக்கவே முடியாது. ஆனால் ஒருவர் இருப்பார். அவர் கிறிஸ்துவை கொண்டு, இயேசு கிறிஸ்துவை கொண்டு உலகத்தை நியாயந்திருப்பார் என்று கூறினார். கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார். ஆகையால் நாம் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நியாயந்திருக்கப்படுவோம். தேவன் ஒரு அடையாளத்தை முதலில் காண்பிக்காமல் எந்த காரியத்தையும் ஒருபோதும் செய்கிறதில்லை. அவர் முதலில் தம்முடைய அடையாளத்தை கொண்டு பிரகடனம் செய்யாமல் ஒரு காரியத்தை செய்த குற்றத்தை எப்போதும் புரிந்ததே கிடையாது. இந்த சாஸ்திரிகள் நாங்கள் கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்றனர். அவர்கள் அதை கண்டபோது அவர்கள் கிழக்கில் இருந்தனர். அது பாபிலோன். அது எருசலேமுக்கு கிழக்கில் உள்ளது. அவர்கள் 2 வருடங்கள் கழித்து மேற்கை அடைந்து அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்று கூறினர். சாஸ்திரிகளோ ஒரு முன்னணியில் கிடந்த ஒரு சிறு குழந்தையிடம் வந்தனர் என்று கிறிஸ்தவ பாரம்பரியம் நமக்கு கூறுகிறது. அது அப்படியல்ல. வேதமோ அதற்கு முரணாய் உள்ளது. வேதமோ அவர்கள் ஒரு பிள்ளையிடம் வந்தார்கள் என்றுதான் கூறுகிறது, பாலகனிடத்தில் அல்ல. எனவே ஏரோது 2 வயதிற்குட்பட்ட பிள்ளைகள் அனைவரையும் கொன்று போட்டான். பாருங்கள், அவர்கள் அந்த இடத்தை அடைய எங்கிருந்து ஒட்டகத்தின் மேல் பிரயாணம் செய்ய வேண்டியதாக இருந்தது என்பதை கவனித்து பாருங்கள். எனவே அவர்கள் டைகிரிஸ் நதியை கடந்து பிரயாணம் செய்து அங்கு வந்தடைய இவர்களுக்கோ 2 ஆண்டுகள் பிடித்தது. அவர்கள் கிழக்கிலே இருந்தபோது நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள மேற்கிற்கு வந்திருக்கிறோம் என்று கூறினார்கள். இப்பொழுது கவனியுங்கள், கிறிஸ்துமஸ் இப்பொழுது மாற்றமடைந்துள்ளது. இப்பொழுது உண்மையான கிறிஸ்துமஸ் தினம் அது விவாதத்திற்குரியதாகிவிட்டது. ஏனென்றால் நாம் அதை அறியோம். நாம் கிறிஸ்துமஸ் தினத்தை அனுசரிக்கும் விதமோ, நீங்கள் அதை எப்போதாவது ஆய்ந்து படித்திருப்பீர்களேயானால் கிறிஸ்துமஸ் தினம் எப்பொழுது என்பதற்கு நாம் ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய கருத்தையே எடுத்துக்கொண்டோம். உண்மையாகவே கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி பிறந்திருக்க முடியாது. ஏனென்றால் அந்த நேரத்தில் யூதேயாவில் 30 அடி உயரத்திற்கு பனி குவிந்திருக்கும். பாருங்கள், எனவே அவர்களால், அதாவது மேய்ப்பர்களால் மலையின் மேல் இருந்திருக்க முடியாது. அது இயற்கைக்கு முரணாயிருந்திருக்கும். அவர் இயற்கையை போன்றே வந்தார். காரணம், தேவன் ஒரு பிரமாணத்தை உடையவராயிருக்கிறார். அந்த பிரமாணங்கள் மாற்றப்பட முடியாது. சூரியனோ அஸ்தமிக்கிறது, அப்பொழுது நீங்களோ அது உதிக்காது என்று கூறிவிட முடியாது. அது உதயமாகிறது. கோடைகாலம், குளிர்காலம் முதலானவை தேவன் அவைகளை தம்முடைய பிரமாணத்தின்படி ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். அவைகள் ஒவ்வொன்றும் பரிபூர்ணமாக கிரியை செய்து வருகின்றன. இப்பொழுது ஆனால் அவர் ஒரு கால் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் பிறந்திருப்பார். அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாய் இருந்தார். அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாய் இருப்பார் என்பதை மற்ற ஒவ்வொரு காரியமும் நிரூபித்து விட்டன. அந்த காரணத்தினால்தான் அவர் ஒரு முன்னணியில் ஒரு வைக்கோல் குவியலில் பிறந்தார், ஒரு வீட்டில் அல்ல. ஏனென்றால் ஆட்டுக்குட்டிகள் வெளியே வைக்கோல் குவியல் இருக்கும் இடத்திலே பிறக்கின்றன, வீட்டில் அல்ல. அவர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்பட்ட போது அவர் வழிநடத்தப்பட்டார். நீங்கள் செம்மறி ஆடுகளை வழிநடத்த வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் இங்குள்ள ஆடுகளை வெட்டும் இடத்திற்கு சென்றால் செம்மறி ஆடுகளை வழிநடத்த ஒரு வெள்ளாடு ஒன்றை அவர்கள் வைத்துள்ளனர். செம்மறி ஆடு தானாகவே செல்லாது, அது வழிநடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு விதத்திலும் அவர் இயற்கைக்கு ஒத்ததாகவே அமைந்திருந்தார். எனவே அவர் ஆட்டுக்குட்டிகள் பிறக்கும் காலத்தில் பிறக்க வேண்டியதாக இருந்தது. அது ஏப்ரல் மாதம். பாருங்கள், அப்பொழுதுதான் அவர் பிறந்தார். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கமானது ரோம மார்க்கத்திற்குள் கொண்டு வரப்பட்ட போது, நிசாயாவில் அது கலக்கப்பட்ட போது, அப்பொழுது அவர்கள் ஜூபிட்டரை சூரிய தேவனாக வழிபட்டு வந்தனர். அது ரோமாபுரியின் சூரிய தேவன். அவனுடைய பிறந்த நாள் ஏறக்குறைய டிசம்பர் மாதம் 25ஆம் தேதியாக இருந்தது. ஏனென்றால் ரோம சாகச விளையாட்டு நிகழ்ச்சிகள் டிசம்பர் 21ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரைக்கும் நீடித்தது. அது சூரிய தேவனுடைய பிறந்த நாளாயிருந்தது. ஆகையால் ரோம அஞ்ஞான மார்க்கத்தை கிறிஸ்தவ மார்க்கத்துடன் இணைத்த போது அவர்கள், நாம் அதை தேவனுடைய குமாரனின் பிறந்த நாளாக செய்து விடுவோம், அப்பொழுது நாம் எல்லோரும் அந்த விஷயத்தில் ஒத்துப்போய் விடலாம் என்று கூறினர். பாருங்கள், அது ஒவ்வொரு முறையும் அவை சத்தியத்திற்கு விரோதமாக ஒப்புரவாகும் திட்டங்களாகவே அமைந்து வந்துள்ளன. அது எப்பொழுதும் அவ்வாறு இருந்து வந்திருக்கிறது. எனவே அவர்கள் எல்லாவற்றையும் நுழைத்து விட்டதை இன்று நாம் காண்கிறோம். நம்முடைய பரிசுத்த நாட்கள் அனைத்துமே கரைபட்டு விட்டன. நம்முடைய ஈஸ்டர், அது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலா இல்லாமல் அது ஏதோ ஒரு விதமான ஒரு ஈஸ்டர் முயல் அல்லது ஒரு புதிய தொப்பி அல்லது வேறு ஏதோ ஒரு காரியம் அல்லது ஒரு சிறு இளஞ்சிவப்பு வாத்து போன்றதாய் உள்ளது. எவ்வாறு சாண்டா கிளாஸ் என்பதற்கும் கிறிஸ்துவின் பிறப்பிற்கும் சம்பந்தமில்லையோ அதுபோன்று இவைகளுக்கும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் அதுவோ
உலக பிரகாரமானதாய் உள்ளதே. வர்த்தக உலகம் இவைகளை எல்லா விதமான சிக்கல்களுக்கும் குழப்பத்திற்கும் ஆளாக்கிவிட்டது. தேவன் இந்த காரியங்களை சுட்டரித்து போட நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்பதில் வியப்பொன்றுமில்லையே. அவர் அதை செய்யப் போகிறார். அவர் அதை செய்வதாக வாக்களித்தார். எனவே அது குழப்பத்திற்குள்ளாகத்தான் வேண்டும். அதற்கு எவ்வித நம்பிக்கையும் இல்லை. அது முடிவுற்று விட்டது. இப்பொழுது நான் கூறின விதமாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த அந்தகார நேரத்தில் கிறிஸ்தவர்கள் அந்த வெளிச்சத்தை பிடித்துக் கொண்டு கிறிஸ்துமஸுக்கு ஒரு சத்தியம் உண்டு, அது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பாய் உள்ளது என்பதை தெரியப்படுத்த வேண்டும். கருமேகம் கொண்ட கோபமுள்ள வானத்தில் தோன்றும் நெளிந்து வளையும் மின்னல் இருளிலும் வெளிச்சம் இருக்க முடியும் என்பதையே காண்பிக்கிறது. அந்தகார நேரத்தில் வெளிச்சம் இருக்க முடியும் என்றே அது நிரூபிக்கிறது. இன்றிரவு நான் பேசிக் கொண்டிருப்பது சற்று வழக்கத்திற்கு மாறாக தென்படலாம். முக்கியமாக நான் எழுதி வைத்துள்ள குறிப்புகளையும் வேத வாக்கியங்களையும் என் பிரசங்கத்தின் போது எடுத்துக் கூறுவேன். அநேக வேத வாக்கியங்களை குறித்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது இது சற்று வழக்கத்திற்கு மாறானது. ஆனால் நீங்கள் இதை எப்பொழுதும் சிந்தையில் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவன் வழக்கத்திற்கு மாறானவர். தேவன் வழக்கத்திற்கு மாறான காரியங்களை செய்கிறார். அதுவே இன்றைக்கு நம்மிடையே உள்ள தொல்லையாய் இருக்கிறது. நாம் வழக்கமான காரியங்களிலேயே அதிகமாய் ஈடுபட்டுள்ளபடியால் வழக்கத்திற்கு மாறான ஏதோ ஒரு காரியம் நிகழும் போது நாமோ அதற்கு புறம்பே இருப்பதால் என்ன சம்பவித்திருக்கிறது என்பதை நாம் அறியாதிருக்கிறோம். தேவன் வழக்கத்திற்கு மாறானவைகளை செய்கிறார். வேதாகமத்தை வாசித்துள்ள எந்த மனிதனும் தேவன் எப்பொழுதுமே வழக்கத்திற்கு மாறானதை செய்கிறார் என்பதை அறிந்திருக்கிறான். இந்த தம்முடைய குமாரனின் பிறப்பை இவை யாவற்றையுமே தேவன் தாமே முன்கூட்டியே ஏற்பாடு செய்து விட்டிருந்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது நிகழும் போது அது எப்பொழுது நிகழ வேண்டும், எப்படி நிகழ வேண்டும் என்பதையெல்லாம் தேவனால் தாமே முன்கூட்டியே ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு உரைத்திருந்த ராமாவிலே ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்பது நிறைவேறும்படியாக இந்த கொலையாளியான ஏரோது ஒரு கொலைகாரனே என்று வேறல்ல, அந்த சிறு பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட்டது இந்த நேரத்தில் நிகழ வேண்டியதா இருந்தது என்பதை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா? பாருங்கள், நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு உரைக்கப்பட்டிருந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக ஒரு கொலையாளியான ராஜா அங்கு இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலம் ஒரு வார்த்தையை பேசுகிற போது அது தேவனுடைய வார்த்தையா இருந்தால் அது நிறைவேறியே ஆக வேண்டும். அது எவ்வளவு காலம் நீடித்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது நிறைவேறியே தீரும். ஏனென்றால் அது ஒரு வித்தாய் உள்ளது. தேவனுடைய வார்த்தை விதைக்கிறவன் விதைக்கும் விதையாய் உள்ளது என்று இயேசு கூறினார். ஆகையால் அது தன்னுடைய காலத்தில் தன்னுடைய கனியை கொடுக்க வேண்டும். இப்பொழுது இந்த கொலைகார ராஜா அந்த பிள்ளைகளை கொல்ல அந்த நேரத்தில் இருக்க வேண்டியதாக இருந்தது. நாம் மற்றொரு காரியத்தை கவனிக்க வேண்டும். அதே சமயத்தில் அவன் ஜனங்களின் மேல் வரி சுமத்த வேண்டியதாக இருந்தது. அவ்வாறு செய்தது யோசேப்பையும் அவருடைய மனைவியையும் அவனுக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த மரியாளை பெத்லகேமுக்கு வலுக்கட்டாயமாக கொண்டு சென்றது. காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். சத்துருவின் கிரியைகளும் கூட அவரை துதிக்கும்படிக்கு செய்து விடுவார். கடிகாரம் சரியாக அடிக்க நாம் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று சில சமயங்களில் நாம் எண்ணுகிறோம். தேவனுடைய கடிகாரமோ பரிபூர்ணமாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசு சரியான நேரத்தில் இங்கிருப்பார். அவர் ஒரு வினாடி கூட தாமதிக்க மாட்டார். தேவன் கூறின விதமாகவே சரியாக சம்பவிக்கும். ஆகையால் நாம் அதை செய்தாலும் அல்லது நாம் அதை செய்யவில்லை என்றாலும் அது அதே விதமாக இங்கிருக்கும். ஏனென்றால் தேவன் அதை உரைத்திருக்கிறார். அது அவ்வண்ணமாகவே இருக்கும். இப்பொழுது இந்த ஏரோது தங்களுடைய பிறப்பிடத்திலிருந்து வெளியே சென்றுள்ள யாவரும் இந்த குடிமதிப்பு எழுத திரும்பி வர வேண்டும் என்று கூறினார் என்பதை நாம் கண்டறிகிறோம். அவன் இதை செய்த போது தான் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டிருந்ததாகவே அவன் எண்ணிக்கொண்டான். ஆனால் அவன் யெகோவாவோடு சரியாக இசைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதையோ அறியாமல் இருந்தான். எத்தனை ஆசாரியர்கள் அந்த நேரத்தில் கர்த்தரின் நாமத்தில் ஏரோதை சபித்திருப்பார்கள்! எத்தனை பேர் அநேகமாக ரகசியமாக எதிர்த்து நின்று, ஓ, இந்த ரோமன், நம்மால் அவனை பற்றி பிடிக்க முடிந்தால் நாம் இன்னென்ன காரியத்தை செய்துவிடலாம் என்று கூறியிருப்பார்கள். ஆனால் அது தேவனுடைய திட்டத்தின்படி சரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையோ அறிந்திருக்கவில்லை. இன்றைக்கு சில சமயங்களில் நாம் கம்யூனிசத்தையும் மற்ற இந்த எல்லா காரியங்களையும் சபிக்கிறோம். அது அதற்கு தகுதியானது என்றே நான் யூகிக்கிறேன். ஆனால் நீங்கள் மாத்திரம் சத்தியத்தை அறிந்திருப்பீர்களேயானால் அது தேவனுடைய கரத்தில் சரியாக அது என்ன செய்யும் என்று அவர் கூறினாரோ சரியாக அதை செய்யும்படிக்கு
கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவரோ பாபிலோனை பூமியிலிருந்து எடுத்து போட ஏதோ ஒன்றை எழுப்பியாக வேண்டும். அவர் அதற்கான கருவியை தம்முடைய கரங்களில் வைத்துள்ளார். நீங்கள் வேதத்தை அப்படியே படித்து பாருங்கள். அவர் என்ன செய்ய போவதாக கூறினார் என்பது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் இருந்த அந்த ஊழியர்கள் அந்த வார்த்தையை படித்து ஆராய்ந்திருந்தால் அது சம்பவிக்க வேண்டியதா இருந்ததை அவர்கள் அறிந்திருப்பார்கள். இப்பொழுது இந்த பெரிதான குடிமதிப்பு எழுதப்படும் காரியத்தில் எல்லா ஜனங்களும் தங்கள் பிறப்பிடத்திற்கு எப்படியாயிரும் திரும்ப வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டான் என்று நாம் காண்கிறோம். இப்பொழுது அது ஒரு பயங்கரமான காரியமாய் காணப்படுகிறது. அந்த ஏழ்மையான எளிய ஸ்திரீ குழந்தையை வயிற்றில் சுமந்தவளாய் தான் இருந்த இடத்திலிருந்து நீண்ட பிரயாணம் செய்ய வேண்டியதாயிற்று. இன்றைக்கோ நாம் அவளை நோயாளிகளின் மருத்துவ வாகனத்தில் கூட கொண்டு செல்ல நாம் யோசிக்க மாட்டோம். அவள் செல்ல வேண்டியதாக இருந்தது. நீங்கள் எப்பொழுதாவது பாலஸ்தீனாவுக்கு சென்றிருந்தால் அவள் ஒரு சிறு கோவேறு கழுதையின் மேல் ஏறி சென்ற பாதை கரடுமுரடான கற்பாறை குண்டுகளால் நிறைந்திருப்பதை கண்டிருப்பீர்கள். அது எவ்வளவு மோசமாக இருந்த போதிலும் கவலைப்படாமல், அது எவ்வளவு கொடூரமாய் தென்பட்ட போதிலும் அதுவோ ராஜாவின் கட்டளையாயிருந்தது. ஒவ்வொருவரும் அதை செய்ய வேண்டும். வாலிபரானாலும் அல்லது வயோதிகரானாலும், ஆயத்தமாய் இருந்தாலும் அல்லது ஆயத்தமாய் இல்லாமற் போயிருந்தாலும் எப்படியும் அவர்கள் அதை செய்ய வேண்டியதாக இருந்தது. சில நேரங்களில் நம்முடைய பாரங்களை நாம் எண்ணி பார்க்கிறோம். நான் இதை இங்கே புகுத்த விரும்புகிறேன். சில நேரங்களில் நம்முடைய பாரங்கள் மிகவும் பாரமுள்ளதாயும் உலகில் அதை போன்று வேறேதும் இல்லை என்றும் நாம் எண்ணிக்கொள்ளுகிறோம். அந்த காரியங்கள் யாவும் உங்களுக்கு நன்மையாய் இருக்கின்றன என்று நீங்கள் அறிவீர்களா? அவை யாவும் உங்களை வார்ப்பித்து உருவாக்குவதற்காகவே ஆகும். தீர்க்கதரிசிகளும் ஞானிகளும் பாலைவனத்தில் பயங்கரமான சுட்டரிக்கும் சூரிய உஷ்ணத்தில் உபத்திரவங்கள், சோதனைகள், துன்புறுத்தல்கள் போன்றவைகளின் மூலம் வார்ப்பிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டனர். இன்றைக்கு நமக்குள்ள இந்த காரியங்கள் இதற்கு முன்பு இருந்த மற்ற கிறிஸ்தவர்களுக்கு நேரிடாதது ஒன்றும் நமக்கு நேரிடவில்லை. மற்ற கிறிஸ்தவர்களோ இதை போன்ற அந்தகார வேளையில் நிற்க வேண்டியதாக இருந்தது. தங்களுடைய சாட்சிக்காக சிங்கங்களுக்கு கூட இரையாக்கப்பட்டனர். நாமோ சற்று கௌரவமுடையவர்களாய் அல்லது நம்ம யாரோ ஒருவராக பெரிதாக எண்ணி நல்லது நல்லது, நான் இன்னதை சேர்ந்தவன், இந்த குறிப்பிட்ட சபையை நீங்கள் அறிவீர்கள், நான் நிந்தையை கொண்டு வந்து விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன் என்கிறோம். இயேசு கிறிஸ்துவிற்கான உங்களுடைய சாட்சியை குறித்து பயப்படாதீர்கள். உங்களுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யுங்கள். அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். இது கிறிஸ் கிரிங்கிலின் ஒரு இரவு விஜயம் அல்ல, ஆனால் இது நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிறப்பாய் உள்ளது என்னும் உங்களுடைய திட நம்பிக்கையில் உறுதியாயிருள்ளுங்கள். புரிகிறதா? இப்பொழுது அந்த காரியங்கள் செய்யப்படுகின்றதை நாம் கண்டடைகிறோம். ஒரு ஆலயமணி அடிப்பதற்காக, பிரபலமான ஆலயமணி ஒன்று ஒரு குறிப்பிட்ட ஒலியை எழுப்புவதற்காக அவர்கள் அதை வார்ப்பித்து உண்டாக்குவதை நீங்கள் எப்பொழுதாவது பார்த்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு மணியும் ஒரு குறிப்பிட்ட ஒலியை எழுப்புகிறது என்பதை நீங்கள் ஆலயமணியினை அடிக்கும் போது நீங்கள் பார்க்கலாம். அதை சில பொருட்களை கலந்து வார்ப்பிக்க வேண்டும். இவ்வளவு பித்தளை, இவ்வளவு உருக்கு இரும்பு, இந்த அளவு மற்ற கனிம பொருட்கள் என்னும் கலவை இந்த மணியில் செல்ல வேண்டும். அது வெறுமன பித்தளையை உபயோகப்படுத்தி வார்ப்பிக்கப்பட்டால் அது சரியாக தொனிக்காது. அது சரியான ஒலியின் ஓசையை எழுப்ப எல்லா விதமான பொருட்களாலும் அது வார்ப்பிக்கப்பட வேண்டும். அதை வார்ப்பிக்க வார்ப்பை ஆயத்தம் பண்ணின மனிதன் வார்ப்பு உருக்கியில் என்னென்ன உலோகங்களை கலந்து உருவாக்கி வார்த்தால் அந்த மணி அந்த குறிப்பிட்ட ஒலியினை எழுப்பும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். தேவரே நம்முடைய மகத்தான வார்ப்பு உருக்கியாயிருக்கிறார். தேவரே, அவரே புடமிடுபவரின் மகத்தான எரிகிற சூளையாவார். அவர் இப்படிப்பட்ட இந்த காரியங்களான சோதனைகளையும் உபத்திரவங்களையும் நம்மேல் கொண்டு வந்து நம்மை உருக்கி வார்ப்பித்து ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்காக நம்முடைய சாட்சியை உருவாக்கி அவர் விரும்புகிற ஒரு குறிப்பிட்ட நாளில் அதை குறிப்பிட்ட ஒரு தொனியில் தொனிக்க பண்ணுகிறார். நாம் வித்தியாசமானவர்களாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் யாவரும் வித்தியாசமாகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வித்தியாசமாகவே காண்கிறோம். ஆனால் யாவரும் ஒரு காரியத்தை காண்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவாகும். நாம் அவரை நோக்கி பார்ப்போமாக. நீங்கள் அவரை காணக்கூடிய ஒரே ஒரு வழி, அவர் இந்த வார்த்தைக்கு முரணாக காணப்படுவாரேயானால் நீங்கள் அவரை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கவில்லை. ஏனென்றால் அது அவராகும். ஆகையால் நீங்கள் ஒரு கோட்பாட்டையோ அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தையோ நோக்கி பார்த்து நான் அதை சேர்ந்தவன், அது போதும் என்று நினைத்துக் கொள்ளலாம். அது அந்த வார்த்தையை நோக்கி பார்க்காவிட்டால் அப்பொழுது அதிலிருந்து உங்கள் பார்வையை திருப்பி விடுங்கள். அந்த வார்த்தையை நோக்கி பாருங்கள். அதைத்தான் நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை, தேவனுடைய வார்த்தையின் வெளிப்படுத்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம்.
அவர் தேவனுடைய வார்த்தையின் ரூபகாரப்படுத்தலாயிருக்கிறார். இப்பொழுது இந்த மகத்தான எல்லா காரியங்களும் இந்த சிறு தம்பதிகளுக்கு அங்கே சம்பவித்தன. அது வினோதமாக தென்படலாம், ஆனால் அது அவர்களுக்கு விரோதமாக தென்படலாம். ஆனால் அவை யாவும் நன்மைக்கு ஏதுவாக கிரியை செய்து கொண்டிருந்தன. இப்பொழுது யோசேப்பினுடைய சொப்பனத்தை குறித்து நான் சற்று நேரம் பேச விரும்புகிறேன். அதற்கான வேதவாக்கியத்தை நான் இங்கே எழுதி வைத்திருக்கிறேன். தேவன் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் அவருடைய ஜனங்களுடன் பேசி அவரை சொப்பனங்களின் மூலமாக வெளிப்படுத்தினார். இப்பொழுது சொப்பனங்கள் உறுதியானவை அல்ல. எல்லா சொப்பனங்களுமே தேவனிடத்திலிருந்து வந்தவை அல்ல. இப்பொழுது அநேகர் சொப்பனங்களை காண்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா விதமான சொப்பனங்களும் உண்டாகின்றன. நீங்கள் இரவிலே படுக்கைக்கு செல்லும் போது பெரிய இரவு ஆகாரத்தை புசித்துவிட்டு படுக்கைக்கு சென்றால் நீங்கள் எந்த காரியத்தையும் சொப்பனமாக காணலாம். உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு அதன் விளைவாக நீங்கள் எல்லா விதமான தீய கனவுகளையும் காணலாம். அது தேவனால் உண்டானதல்ல. ஆனால் அதே சமயத்தில் தேவன் சொப்பனங்களினூடாக ஜனங்களோடு தொடர்பு கொள்கிறார். நாம் யாக்கோப்பின் குமாரனாகிய யோசேப்பை துவக்கத்தில் காண்கிறோம். அவன் எவ்வாறு துவக்கத்தில் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான். ஒரு தீர்க்கதரிசி சொப்பனங்களை புரிந்து கொள்வான். இப்பொழுது ஒரு சொப்பனம் வியாக்கியானிக்கப்படும் பொழுது அப்பொழுது அது ஒரு தரிசனமாகிறது. அது ஒரு தீர்க்க தரிசனமாகிறது. இப்பொழுது அதற்கு முன்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார், தானியேல் இவர்களின் காலத்திலும் முன்காலங்களிலும் தேவன் ஜனங்களுடன் சொப்பனங்களின் மூலம், ஆவிக்குரிய சொப்பனங்களின் மூலம் தொடர்பு கொண்டார் என்று நாம் கண்டறிகிறோம். நான் அவைகளில் நம்பிக்கை கொண்டுள்ளேன். நாம் அவைகளை இப்பொழுது உடையவர்களாக இருக்கிறோம். எத்தனையோ முறை நூற்றுக்கணக்கானவர்கள் கண்ட சொப்பனங்களுக்கு சரியான அர்த்தம் உரைக்கப்பட்டு அவை சரியாக அப்படியே சம்பவித்துள்ளன என்று என்னால் சாட்சி பகர முடியும். ஆனால் ஒரு சொப்பனம் ஒரு விதமான ஒரு கட்டுக்கதையை போன்றது. இப்பொழுது ஒரு முறை மருத்துவ பரிசோதனையின் போது சொப்பனங்களை குறித்து என்னிடம் கேட்கப்பட்டது. இப்பொழுது நீங்கள் உள்ளத்தின் அரை உணர்வுதளத்தில் இருக்கும் போது ஒரு சொப்பனத்தை காண்கிறோம் என்று நமக்கு கூறப்படுகிறது. இப்பொழுது ஒரு நபருக்கு சுயநினைவு இருக்கிறது. இந்த சுயநினைவில் உங்கள் ஐம்புலன்களான பார்த்தல், ருசித்தல், உணர்தல், முகர்தல், கேட்டல் என்பவை கிரியை செய்கின்றன. ஆனால் நீங்கள் உறங்க செல்லும் போது அந்த ஐம்புலன்களும் வேலை செய்கிறதில்லை. அப்பொழுதோ நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் அரை உணர்வில் இருக்கிறீர்கள். அது உங்களை வெகு தூரத்திற்கு கொண்டு சென்று விடுகிறது. அப்பொழுதே நீங்கள் அங்கே அந்நிலையை அடைந்து சொப்பனங்களை காண்கிறீர்கள். ஆனால் நீங்கள் திரும்பி வந்து உறக்கத்தினின்று எழுந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது சொப்பனம் கண்டு அதை இன்னமும் ஞாபகம் வைத்திராதவர் ஒருவர் கூட இங்கு இல்லை என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகையால் உங்களில் ஏதோ ஒரு பாகம் எங்கோ உள்ளது. எனவே நீங்கள் உங்களுடைய சுயநினைவிற்கு திரும்பி வரும்போது அப்பொழுது அந்த சொப்பனத்தை உங்களால் இன்னமும் நினைவில் வைத்துக் கொள்ள முடிகிறது. அது ஒரு கால் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு உண்டான சொப்பனமாயிருக்கலாம். நான் சிறு பையனாய் இருந்தபோது கண்ட சொப்பனங்களை இப்பொழுது நினைவில் வைத்திருக்கிறேன். நான் அவைகளை இன்னமும் நினைவு கூறுகிறேன். அப்படியானால் என்னில் ஒரு பாகம் எங்கோ இருக்க வேண்டும். அது எங்கோ இருந்தது. இப்பொழுது அதுதான் சொப்பனங்கள். ஆகையால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்கள் புலன்களில் இருந்து தூரமாய் விலகி இருக்கிறீர்கள். அவைகள் திரும்பி வரும்போது நீங்கள் கண்ட உங்களுடைய சொப்பனத்தை அது உங்களுக்கு கூறுகிறது. அது தேவனால் உண்டாயிருந்தால், அதாவது சொப்பனங்களுக்கு அர்த்தம் உரைப்பவர் இருக்கக்கூடும். வேதமோ உங்களுக்குள்ளே ஒருவன் ஆவிக்குரியவனாக தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் சொப்பனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி தரிசனத்தின் மூலம் அவனோடு பேசுவேன் என்று உரைக்கிறது. இப்பொழுது யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு அப்படிப்பட்ட மாதிரியை கொண்ட ஒரு மனிதனாயிருந்தான் என்பதை நாம் கண்டறிகிறோம். அதாவது அவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், அதன் பின்னர் அவன் அதற்கு அர்த்தம் உரைப்பான். அவனால் சொப்பனங்களுக்கு அர்த்தம் உரைக்க முடிந்தது. அவன் தரிசனங்களை கண்டான். அவை அனைத்துமே ஆவியின் கிரியையாகும். இந்த காரியத்தில் ஒரு மனிதன் ஞானதரிசிக்காரனாக இருக்க பிறந்து அல்லது தரிசனங்களை காண்பானால் நீங்கள் அதற்கு தேவனால் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். கவனியுங்கள், இங்கே உள்ளது உங்களுடைய உள்ளான அரை உணர்வு, இயற்கையானது. இங்கே உள்ளது உங்களுடைய சுயநினைவு. இப்பொழுது நீங்கள் உங்கள் புலன்களில் இருந்து ஐம்புலன்களிலிருந்து வெளிவந்து உறக்கத்திற்குள்ளாகும் போது உள்ளான அரை உணர்வுக்குள்ளாகி அதன் பின்னர் மீண்டும் சுயநினைவிற்கு திரும்பி வருகின்றீர்கள். அதுதான் ஒரு சொப்பனம். ஆனால் ஒரு ஞானதரிசிக்காரனுக்கோ இரண்டு நினைவுகளுமே ஒன்றாக இருக்கின்றன. நீங்கள் இந்த ஐம்புலன்களில் இருந்து விடுபடுகிறதில்லை. நீங்கள் இன்னமும் ஐம்புலன்களிலேயே இருந்து கொண்டு அங்கே நின்று கொண்டு என்ன சம்பவிக்கிறது என்று காண்கிறீர்கள். பாருங்கள், நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய புலன்களில் இருந்து விலகி செல்கிறதில்லை. நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் என்றும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றும் பேசுகின்ற உங்களுடைய வார்த்தையையும் அறிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது அது ஒரு முன்குறிக்கப்பட்ட வரமாய் உள்ளது.
தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. பாருங்கள், தேவன் அதை செய்கிறார். நீங்கள் உறங்க செல்கிறதில்லை. நீங்கள் இரு கண்களும் திறந்தவர்களாய் நின்று கொண்டு நீங்கள் பார்ப்பதையே நோக்கி பார்க்கிறீர்கள். புரிகிறதா? ஒரு தரிசனம் உண்மையாகவே தேவனால் உண்டாகிறது. நாம் இன்றைக்கு உறங்குகிறோம். இன்றைக்கு உலகத்தோடு உள்ள தொல்லை அதுவேயாகும். அது உறங்கிக் கொண்டிருக்கிறது. அநேக ஜனங்கள் உறங்குவதற்கு பிரியப்படுகிறார்கள். ஆனால் நான் இதை கூறுகிறேன், பரலோகத்தில் படுக்கைகளே கிடையாது. நாம் பரலோகத்திற்கு செல்லும் போது நாம் உறங்கவே மாட்டோம். ஏனென்றால் அங்கு இரவே இருக்காது. அங்கு இரவு என்பதே கிடையாது. ஆகையால் நீங்கள் பரலோகத்திற்கு செல்லும் போது நீங்கள் உறங்க வேண்டியதே இருக்காது. ஏனென்றால் அங்கே படுக்கைகளே கிடையாது. ஆனால் கவனியுங்கள், நம்முடைய சுயநினைவு, நாம் தேவனிடத்தில் நம்முடைய ஒவ்வொரு பாகத்தையும் சமர்ப்பித்தால் அப்பொழுது அவரால் நம்முடைய ஒவ்வொரு பாகத்தையும் உபயோகப்படுத்த முடியும். நமக்குள்ள ஒவ்வொரு காரியத்தையும் அவை தேவனுடைய கரங்களில் முழுமையாக கொடுக்கப்படும் போது, அவருடைய ஊழியத்திற்கென்று மாற்றப்படும் போது அவரால் நம்மை சொப்பனங்களில் உபயோகிக்க முடியும். அவரால் நம்மை பேச்சில் உபயோகிக்க முடியும். அவரால் நம்மை எல்லா புலன்களிலும் உபயோகிக்க முடியும். நாம் பெற்றுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுக்கென்று மாற்றும் பொழுது அப்பொழுது தேவனால் நம்மை உபயோகிக்க முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? பாருங்கள், நமக்குள்ள ஒவ்வொரு காரியமும் அவருக்கு மாற்றப்படுகின்ற போது அவரால் அதை உபயோகிக்க முடியும். நம்முடைய அனைத்துமே மாற்றப்படுகின்ற போது அப்பொழுது கிறிஸ்தவர்களால் இந்த நாளிலும் ஏதோ ஒரு காரியத்தை பொருட்படுத்தக்கூடிய ஆவிக்குரிய சொப்பனங்களை, காரியங்களை அவர்களுக்கு முன்னறிவிக்கக்கூடிய சொப்பனங்களை காண முடியும். அது உண்மை என்பதை நாம் அறிந்துள்ளோம். ஒரு ஆவிக்குரிய சொப்பனத்துக்கு அர்த்தம் உரைத்தால், சரியான அர்த்தம் உரைத்தால், அதுவும் ஒரு தரிசனமும் ஒன்றே. தரிசனம் என்றால் என்ன? எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் சம்பவங்களை முன்கூட்டி அறிவிப்பதே ஒரு தரிசனம். அது சம்பவிப்பதற்கு முன்னமே அதை முன்னுரைக்கிறது. அந்த விதமாகத்தான் தேவன் அது உண்மையா இல்லையாவென்றும் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த ஒரு மனிதன் தீர்க்கதரிசிதானா என்பதையும் நிரூபிக்கிறார். அவன் உரைத்தது நிறைவேறுவதன் மூலம் அதை எப்பொழுதும் ரூபகாரப்படுத்தினார். அந்த மனிதன் முன்னுரைத்தது ஒவ்வொரு முறையும் நிறைவேறிக்கொண்டே வந்தால் அவன் தீர்க்கதரிசி என்று அவர்கள் அறிந்து கொண்டனர். அந்த மனிதனின் மேல் கைகளை வைத்து அவனை குலுக்கி அவனுக்கு ஒரு வரத்தை கொடுக்க முடியாது. அவன் அந்த வரத்துடன் பிறக்கிறான். அவன் பிறக்கும் போதே அது அவனுடன் சேர்ந்தே பிறக்கிறது. அவன் பிறப்பதற்கு முன்பும் அந்த வரம் அவனுடன் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியை நோக்கி பாருங்கள். யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு 712 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா அவனை குறித்து வனாந்திரத்திலே கூப்பிடுகளுடைய சத்தம் உண்டாயிருக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தான். எரேமியாவை பாருங்கள். அவன் தன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே, அவன் கர்ப்பத்தில் இருந்த போதே தேவன், நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்றார். புரிகிறதா? வரங்களும் அழைப்புகளும் மனம் திரும்புதலின்றி அளிக்கப்படுகின்றன. அங்கே கிரியை செய்வதற்கு ஏதாவது ஒன்று இருக்கும் போது மாத்திரமே உங்களால் கிரியை செய்ய முடியும். உதாரணமாக, கிரியை செய்ய உனக்கு வலதுகை இருந்தால் அது தேவனுடைய ராஜ்யத்திற்கென கிரியை செய்யட்டும். காண்பதற்கு உனக்கு கண்கள் இருந்தால் நீ சரியான காரியங்களை நோக்கிப்பார். பேசுவதற்கு உனக்கு உதடுகளும் சத்தமும் இருந்தால் நீ சரியான காரியங்களை பேசு. எதுவானாலும் சரியான காரியங்களையே செய். உனக்குள்ள எல்லாவற்றையும் தேவனுக்கென்று அவருடைய மகிமைக்காக மாற்றி அமைத்துக் கொள். இப்பொழுது இந்த முன்னறிவிப்பு எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் சம்பவங்களை அவை நடப்பதற்கு முன்பே முன்கூட்டி அறிவிக்கிறது என்று நாம் கண்டறிகிறோம். அது வினோதமாக தென்பட்டாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் குழந்தை இயேசுவின் நலனை கருதியே என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு சொப்பனத்தின் மூலமாக முன்னுரைத்து வெளிப்படுத்தினார். தேவன் தமது சொந்த குமாரனை குறித்து இந்த இரண்டாம் வழியாகிய சொப்பனத்தின் மூலம் யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார். அவரே அதை செய்தார் என்று வேதம் உரைத்துள்ளது. ஆமையா, இப்பொழுது யோசேப்பு ஒரு நல்ல மனிதனாயிருந்தான். அவன் தாவீதின் குமாரனாயிருந்தான். அவன் மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருந்தான். நாம் தொடர்ந்து மேற்கொண்டு செல்வதற்கு முன்பு நான் அதை கூற விரும்புகிறேன். கிழக்கத்திய நாடுகளில் நியமிக்கப்படுதல், நிச்சயதார்த்தம் என்பது திருமணத்திற்கு ஒத்ததாய் உள்ளது. அவர்கள் நியமிக்கப்பட்ட உடனே மனம் புரிந்து கொண்டதாகவே கருதப்படுகின்றனர். அவர்கள் இருவரும் இந்த பரிசுத்தமான பொருத்தனையை செய்து கொள்ளும் போது, உபாகமம் 22-23 படித்து பாருங்கள். ஸ்திரீயும் மனிதனும் விவாகம் செய்து கொள்ள சம்மதித்துக் கொள்ளும் போது அதன் பின்பு சில மாதங்கள் கழித்தே அவர்கள் விவாக பொருத்தனையை செய்கின்றனர் என்பதை நீங்கள் கண்டறியலாம். அவர்கள் நியமிக்கப்பட்ட போது ஏறெடுத்த பொருத்தனையை மீறினாலும் கூட அவர்கள் விபச்சாரம் செய்த குற்றத்துக்கு ஆளாவார்கள். அது உண்மை. அவர்கள் நியமிக்கப்படும் போது அது விவாகம் புரிந்து கொண்டதற்கு சமானமாகிறது. ஆனால் அவர்கள் கணவனும் மனைவியுமாக வாழ அப்பொழுது பிரமாணம் அவர்களுக்கு உரிமை அளிப்பதில்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்தில்
அவர்கள் இருவரும் வாக்கு கொடுக்கும் போது அவர்களுடைய வார்த்தைகள் தேவனுடைய ராஜ்யத்தில் முத்திரிக்கப்பட்டு விடுகின்றன. அதை மீறினால் அவர்கள் விபச்சாரம் செய்தவர்களாகி விடுவார்கள். யோசேப்பு மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருந்தான். போதக சகோதரர்களே, அதை நீங்கள் சரியாக படித்தால் இன்றைக்கு விவாகமும் விவாகரத்தும் என்பதை குறித்து மக்களிடையே காணப்படும் கடினமான வித்தியாசமான பிரச்சனைகள் தெளிவாகிவிடும். இப்பொழுது அவளுடைய கணவனான யோசேப்பை கவனித்து பாருங்கள். அவன் நீதிமான். பாருங்கள், அதை மீற முடியாது என்பதை நாம் கண்டறிகிறோம். அவள் அவனிடத்தில் சொல்லியிருக்க வேண்டும், இந்த அழகான வாலிப யூத கன்னிப்பெண், நான் அறிந்த மட்டில் இங்குள்ள நாம் அனைவருமே வயது வந்தவர்கள். அவள் தாயாகும் நிலையை அடைந்தாள். யோசேப்பு அவளுடன் சென்றபோது இதை கவனித்திருப்பான் என்பதில் சந்தேகமே இல்லை. அவன் அவளுக்கு நியமிக்கப்பட்ட பின்பு அவள் தாயாக போவதை அறிந்து கொண்டான். அவன் நீதிமானாயிருந்தான். அவன் அவ்வாறு இருந்தான் என்று வேதம் கூறுகின்றது. அவன் களங்கமற்றவன் என்று அவனிடம் சொல்லியிருப்பாள். அந்த அழகான பெண் யோசேப்பிடம் இவ்வாறு கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. அதாவது, என் பிரியமுள்ள நண்பரே, என் அருமை கணவர் யோசேப்பே, இந்த விஷயத்தில் நான் களங்கமற்றவள் என்றாள். அவள் அவனிடம் பிரதான தூதனாகிய காபிரியேல் அவளை சந்தித்ததை குறித்தும் என்ன சம்பவிக்கப் போகின்றது என்று அவன் கூறிய இந்த மகத்தான அடையாளங்களை குறித்தும் சொல்லியிருப்பாள். அதன் பின்னர் அவள் இந்த சந்திப்பிற்கு பிறகு தூதனுடைய செய்தியினால் அவள் மிகவும் கலிகூர்ந்து அவள் பிறந்த ஊராகிய அந்த எளிய நாசரத்தை விட்டு மலைப்பாங்கான யூதேயாவுக்கு புறப்பட்டு சென்றாள். அவள் அங்கு சென்றபோது மலடி என்று அழைக்கப்பட்ட அவளுடைய ஒன்றுவிட்ட சகோதரியாகிய எலிசபெத்தும் தாய்மை பருவத்தை அடைந்து விட்டிருந்தாள். ஏற்கனவே 6 மாதங்களாய். அவளுடைய கணவன் சகரியா தேவாலயத்தில் ஒரு ஆசாரியனாக இருந்தான். ஒரு நாள் அவனோ வெளியில் இருந்த ஜனங்கள் செய்து கொண்டிருந்த ஜபத்துக்காக காணிக்கையை அசைவாட்டிக் கொண்டிருந்த போது சரியா கூறினால் அது தூபங்காட்டுதல். கர்த்தருடைய தூதனாகிய காபிரியேல் தோன்றினான். அவன் இதற்கு முன்பு காணப்படவில்லை. 100கணக்கான ஆண்டுகளாக இயற்கைக்கு மேம்பட்ட எதையுமே ஜனங்கள் காணவில்லை. ஆனால் பீடத்தின் வலது பாகத்தில் இந்த தூதன் வந்து நின்று அவனுடைய மனைவி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்றும் அவள் அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவான் என்றும் சொன்னான். அந்த வரலாற்றை நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம். 6 மாதங்கள் கழித்து காபிரியேல் நாசரேத்தில் மரியாளை சந்தித்து அவளுடைய ஒன்றுவிட்ட சகோதரியாகி எலிசபெத்துக்கு நடந்ததை எடுத்துக் கூறினான். உடனே மரியாள் அந்த பெரிய ரகசியத்தை தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டு தன் ஒன்றுவிட்ட சகோதரியை காண மலைகளுக்கு விரைந்து சென்றாள். எலிசபெத்தோ தான் இருந்த நிலையில் மனிதர்களுக்கு முன்பாக வர விரும்பாமல் 6 மாதங்களாக தன்னை மறைத்துக் கொண்டிருந்தாள். நான் வேதத்தை புரிந்து கொண்ட விதமாக அதுவரைக்கும் அந்த குழந்தைக்கு ஜீவன் இல்லை என்று அவள் கவலை கொண்டிருந்தாள். கர்ப்பமுற்று 3-4 மாதங்களுக்கு பிறகு குழந்தை வயிற்றினுள் அசையாமல் இருப்பது என்பது அசாதாரணமான காரியம். ஆனால் 6 மாதங்களாகியும் எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த குழந்தை அசையவே இல்லை. ஆனால் எலிசபெத்தும் மரியாளும் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்த போது ஒன்றுவிட்ட சகோதரிகள் என்னும் முறையில் அவர்கள் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி ஒருவர் மற்றவரை கண்டதில் மகிழ்ச்சி கொண்டனர் என்பதில் சந்தேகமே இல்லை. அவர்கள் என்ன கூறினார்கள் என்று சிந்தித்து பார்ப்போம். எலிசபெத் மரியாளிடம், ஓ அன்பே, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. மரியாளோ, நீ கர்ப்பவதியாயிருப்பதை நான் அறிவேன் என்றாள். அதற்கு அவளோ, ஆம், 6 மாதங்களாகியும் குழந்தை வயிற்றில் அசையவே இல்லை. அது ஒரு விதமாக என்னை தொல்லைப்படுத்துகிறது என்று கூறினாள். ஓ, நான் உன்னிடத்தில் ஒன்றை கூறியாக வேண்டும். அதை இனியும் என்னால் மறைத்து வைத்துக் கொள்ள முடியாது. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் தேவனோடு தொடர்பு கொள்ளும் போது அதை குறித்து நீங்கள் அமைதியாயிருக்கவே முடியாது. நீங்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருந்தால் அதை குறித்து நீங்கள் ஏதாவது ஒன்றை மற்றவரிடம் சொல்லியே ஆக வேண்டும். நீங்கள் எங்கிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அதை எங்காவது வெளிப்படையாக அறிவித்து ஆக வேண்டும். உனக்கு தெரியுமா, நான் உன்னிடத்தில் ஒன்றை கூற வேண்டும். நானும் கூட ஒரு குழந்தையை பிறப்பிக்கப் போகிறேன் என்று மரியாள் எலிசபெத்திடம் கூறுகிறதை என்னால் கேட்க முடிகிறது. அதற்கு எலிசபெத்தோ, ஓ, நான் நினைக்கிறேன், அப்படியானால் நீயும் யோசேப்பும் விவாகம் செய்து கொண்ட போது எங்களை ஏன் அழைக்கவில்லை? நீ நியமிக்கப்பட்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் விவாகத்திற்கு எங்களை ஏன் அழைக்கவில்லை என்று கேட்டிருப்பாள். ஓ, எங்களுக்கு இன்னும் விவாகம் ஆகவே இல்லை. உனக்கு குழந்தை பிறக்கப் போகிறதா? ஆமாம். மரியாளே, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. உனக்கு தெரியுமா, கர்த்தருடைய தூதனாகிய காபிரியேல் என் முன் தோன்றினான். நீ கர்ப்பவதியானதை குறித்து அவன்தான் என்னிடத்தில் கூறினான். என்னிடத்தில் கூறினது அவன்தான். பரிசுத்த ஆவி என் மேல் நிழலிடுவார் என்றும், என்னிடத்தில் பரிசுத்தமானது பிறக்கும் என்றும், அவர் தேவனுடைய குமாரன் எனப்படுவார் என்றும், அவருக்கு நான் இயேசு என்று பெயரிட வேண்டும் என்றும், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றும் கூறினான். அந்த அற்புதமான நாமம் முதன்முறையாக மனித உதடுகளின் மூலம் உச்சரிக்கப்பட்ட போது
தன் தாயின் கர்ப்பத்தில் மரித்து போயிருந்த சிறு குழந்தை யோவான் களிப்பால் துள்ளி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டான். தாயின் கர்ப்பத்தில் மரித்தவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிப்பதனால் உண்டாகும் வல்லமை தன் தாயின் கர்ப்பத்தில் மரித்து போயிருந்த ஒரு குழந்தையை உயிர் பெறச் செய்யுமானால், அவருடைய ஆவியினால் பிறந்து அவருடைய ஊழியக்காரர் என்று உரிமை கோரும் சபைக்கு அது என்ன செய்ய வேண்டும்? எலிசபெத்தோ திடுக்கிட்டு அவள் மரியாளை பார்த்து, என் ஆண்டவருடைய தாயார் எப்போது வந்தாள்? என் ஆண்டவருடைய தாயார், நீ வாழ்த்தின சத்தம் என் காதுகளில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று என்று கூறினாள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யோவான் தன் தாயின் கர்ப்பத்திலேயே பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் பிறந்தான். அது எப்படிப்பட்ட குழந்தையாய் இருந்திருக்க வேண்டும்? இதை அவள் யோசேப்பிடம் அப்படியே கூறினாள் என்பதில் சந்தேகமே கிடையாது. இப்பொழுது பாருங்கள், யோசேப்பு நீதிமானாய் இருந்த காரணத்தால் இவ்வாறு நினைத்தான். அவள் விபச்சாரத்தில் பிடிபட்டால் அவளுக்கு முதலாவது நேரிடப் போவதோ, அவள் கல்லெறியப்படுவாள். அவளுக்கு இது நேரிடக்கூடாது. அவர்கள் அவ்வாறு வாழ முடியாது. நகரத்தில் ஒரு கன்னிகை நியமிக்கப்பட்டிருந்து அவள் ஒரு மனிதனால் கற்பழிக்கப்படும் போது அவள் கூச்சலிடாமல் இருந்தால் அவர்கள் இருவருமே ஒன்றாக கல்லெறியுண்டு கொல்லப்பட வேண்டும். ஆனால் அவள் நகரத்தில் வயல்வெளியில் இருக்கும் போது அவள் கூச்சலிடுவதை கேட்க யாரும் இல்லாவிட்டாலும் அவளை கற்பழித்தவன் கொல்லப்பட வேண்டும். அவள் உயிர் வாழ வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இதை குறித்த தண்டனை உபாகமம் 22ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. அதை நீங்கள் வாசிக்கும்படி சற்று முன்பு உங்களை கேட்டுக்கொண்டேன். இப்பொழுது கவனியுங்கள். அவள் விவாகமாகாமல் தாய்மை பருவத்தை அடைந்ததாக நாம் காண்கிறோம். எனவே பரியாசக்காரரிடத்திலிருந்தும் நிந்திக்கிறவர்களிடத்திலிருந்தும் தன்னை மறைத்துக் கொள்ள மரியாள் யோசேப்பை ஒரு கேடயமாக உபயோகிக்க முயல்வது போல் அவனுக்கு தென்பட்டது. பாருங்கள், யோசேப்பு அவளுடைய கேடயமாய் இருக்க வேண்டும். அவளை எப்படியாயிரும் விவாகம் செய்து அவளுக்கு கேடயமாய் இருக்க வேண்டுமே என்று குடும்ப உறவில் அவளுக்கு கணவனாக அல்ல, ஆனால் அவன் அவளுக்கு கேடயமாக இருக்க வேண்டும். அவன் அவளை நம்ப வேண்டும் என்று விரும்பினான். நான் அதை உண்மையாகவே விசுவாசிக்கிறேன். அவன் அவளை நம்ப வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அவள் கூறின வரலாறு வழக்கத்திற்கு மாறாக இருந்தபடியால் அந்த விசுவாசிக்கு அதை விசுவாசிப்பது கடினமாயிற்று. மனிதரே, நீங்கள் அதை மன்னித்துக் கொள்ளுங்கள். அது இன்றைக்கும் அவ்வாறே உள்ளது. இன்று பூமியின் மேல் சபையில் காணப்படும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை குறித்த வரலாறு ஸ்தாபனங்களுக்கும் ஸ்தாபன சிந்தைக்கும் வழக்கத்திற்கு மாறாக உள்ளது. அவர்கள் அதை விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அது அவர்களுக்கு வழக்கத்திற்கு மாறாகவும் மூடபக்தி வைராக்கியம் உள்ளதாகவும் காணப்படுகின்றது. ஆனால் அது சத்தியம். இவ்விதமாக அது இருக்கும் என்று வேதம் கூறியுள்ளது. இதோ அது நிறைவேறுகிறது. சில கோட்பாடுகளோடு இழைக்கப்பட்டுள்ள அநேக மனிதர் இதை உண்மையாகவே விசுவாசிக்க விரும்புகிறார்கள். ஆனால் இது வழக்கத்திற்கு மாறாக உள்ளபடியால் அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. யோசேப்பை போன்ற அவர்களும் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறார்கள். அவன் இப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கையில் என்றே வேதம் கூறியுள்ளது. பாருங்கள், அவன் ஒரு நல்ல மனிதனாய் இருந்தான். தன் சொந்த பெயர் கரைபடுவதை அவன் விரும்பவில்லை. அவள் அந்நிலையில் இருந்தால் அதே சமயத்தில் அவன் அவளை விவாகம் செய்து கொள்ள முடியாது என்பதை அறிந்து கொண்டான். ஏனெனில் அவள் வேறொருவரின் மூலம் தாய்மை பருவம் அடைந்து விட்டாள். மேலும் அவன் ஆயினும் அந்த களங்கமற்ற சிறு பெண்ணின் வாழ்க்கையோ லீலி புஷ்பத்தைப் போல் தூய்மையாய் இருந்து வந்துள்ளது. எனவே அவளை நான் நம்ப விரும்புகிறேன். ஆனால் என்னால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்றான். அவன் இப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்து அவளை ரகசியமாக தள்ளிவிட மனதாயிருந்தான். அவனோ, நான் இதை குறித்து எவ்வித தொந்தரவும் உண்டாக்க மாட்டேன் என்றான். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், அவன் இன்னும் விவாக பொருத்தனை செய்யவில்லை. ஆனால் அவன் நியமிக்கப்பட்டிருந்தான். ஆனால் அவன் அவளை ரகசியமாக தள்ளிவிட்டான். அவளை ரகசியமாக தள்ளிவிட வேண்டும் என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் பாருங்கள், அவனுடைய அறிவு கேட்டின வரைக்கும் பாருங்கள், அவன் ஒரு நீதிமானாய் ஒரு நல்ல மனிதனாய் இருந்தான். சகோதரனே, சகோதரியே, நான் இதை கூறட்டும். நீங்கள் நீதிமான்களாயும் உங்கள் இருதயத்தில் உத்தமமாயும் இருப்பீர்களேயானால் இந்த காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த தேவன் கடமைப்பட்டிருக்கிறார். அவனுடைய கணவனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடியால் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தான். அது மிகவும் அசாதாரணமான ஒன்று. நான் கூறின விதமாகவே அவனால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இவை எப்படி இருக்க முடியும்? ஆனால் அவன் உட்கார்ந்து அதை குறித்து ஜெபம் செய்து வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து இவை எப்படி இருக்க முடியும் என்று சிந்தித்தான் என்பதில் சந்தேகமே இல்லை. அவன் இவ்வாறு ஆராய்ந்து கொண்டிருந்த போது கர்த்தருடைய தூதன் அவனுக்கு சொப்பனத்தில் தரிசனமானான். அவன் ஒரு தீர்க்கதரிசி அல்ல. அந்த நாட்களில் பூமியில் ஒரு தீர்க்கதரிசியும் இல்லை. கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதுடன் அவனிடம் வருவதற்கு யாருமே கிடையாது.
எனவே கர்த்தர் இரண்டாம் தரமான முறையை கையாண்டார். தம் சொந்த குமாரனின் நலனுக்காக தேவன் ஒரு சொப்பனத்தின் மூலம் ஒரு மனிதருக்கு வெளிப்படுத்தி அவரை எகிப்துக்கு கொண்டு சென்று மறுபடியும் அங்கிருந்து கொண்டு வந்து சாஸ்திரிகளிடமிருந்து அவரை மறைத்தார். இல்லை, சாஸ்திரிகள் வேறுபடியாய் சென்றார்கள். தேசத்தில் தீர்க்கதரிசி இல்லாத காரணத்தால் தேவன் இரண்டாம் முறையாகிய சொப்பனத்தை தெரிந்து கொண்டார். ஞான திருஷ்டிக்காரராக இருக்க பிறக்காத மனிதர் இருந்து வந்தார்கள். ஆனால் அவர்களோ நல்லவர்கள். அவர்கள் இவ்வாறு செய்த போது தேவன் அவர்களுடைய உள்நினைவில் அவர்களை சந்தித்து தம்மை வெளிப்படுத்தினார். உங்களை நீங்கள் சற்று தேவனுக்கு ஒப்புவிப்பீர்களேயானால் தேவன் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அநேக வழிகளை உடையவராயிருக்கிறார். புரிகிறதா? நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் ஒரு ஞாயிறு பள்ளி உபாத்திரியாயா இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் ஒரு போதகராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு அநேக வழிகள் உண்டு. நீங்கள் பாருங்கள், அது சொப்பனமானாலும் வேறெந்த வழியிலானாலும் நீங்கள் மாத்திரம் யோசேப்பை போல் உங்களை ஒப்புவிப்பீர்களேயானால் நலமாயிருக்குமே. ஓ மகத்தான யெகோவா தேவனே, நான் தாவீதின் சந்ததியில் பிறந்தவன். நான் ஒரு நீதிமான் என்று நம்புகிறேன். நீர் கூறியுள்ளவை சத்தியம் என்று நான் நம்புகிறேன். நான் பெற்றுள்ள இந்த அருமையான இருதயத்துக்கு இனியவளுக்கு நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அவளை நான் தள்ளிவிடப் போகிறேன். இல்லை என்றால் நான் விபச்சாரம் செய்த குற்றத்துக்கு ஆளாவேன். அவள் தாயாக போகிறாள். அவளை மனைவியாக நான் அறியவில்லை. கர்த்தாவே, இந்த காரியங்கள் எல்லாம் என்ன என்று யோசேப்பு சொல்லியிருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. பாருங்கள், அவன் ஒரு தீர்க்கதரிசி அல்ல. எனவே அவரால் அந்த முறையில் அவனிடத்தில் பேச முடியாது. எனவே அவர் அவனை உறங்க செய்து சொப்பனத்தில் கர்த்தருடைய தூதனை அவனிடத்தில் அனுப்பினார். ஆமேன். கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனிடத்தில் வந்து அவனை தொட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவனிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்றான். அங்குதான் காரியம். மேலும் அவளுக்குள் இருப்பது ஒரு மனிதனால் உற்பத்தியானதல்ல, பரிசுத்த ஆவியானவரே இது செய்துள்ளார். அந்த ஸ்திரீ உன்னிடத்தில் உண்மையைத்தான் கூறினாள். யோசேப்பே, வழக்கத்துக்கு மாறாக நிகழ்ந்த இச்சம்பவம் உன்னை கலங்கச் செய்து விட்டது. அது பரிசுத்த ஆவியால் உண்டானது என்றான். ஓ, அதே தேவன் இன்றிரவும் ஜீவிக்கிறார். நீங்கள் இன்னும் உள்நிலைவை பெற்றிருக்கிறீர்கள். கிறிஸ்தவர்களே, நீங்கள் காணும் காரியம் வழக்கத்திற்கு மாறானது என்று உங்களுக்கு தென்பட்டாலும் அது தேவனுடைய வார்த்தையுடன் சரிவர பொருந்துமையானால் அந்த வழக்கத்திற்கு மாறான காரியங்களை தேவன் அநேக வழிகளில் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடியவராயிருக்கிறார். எனவே அவர் யோசேப்பிடம், தாவீதின் குமாரனே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாது என்றார். அவள் ஏற்கனவே அவனுடைய மனைவி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள், ஏனெனில் அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்றான். அப்பொழுது தேவன் தமது தூதனை அனுப்பி அதை வெளிப்படுத்தினார். யோசேப்புக்கு அந்த வெளிப்பாடு சொப்பனத்தின் மூலம் கிடைத்துவிட்டது. அதில் ரகசியம் ஏதுமில்லை என்று அவன் அறிந்து கொண்டான். தூதன் ஒரு சொப்பனத்தில் அவனிடம் வந்தான். அவன் தன்னுடைய சொப்பனத்தில் தூதனை கண்டான். ஒரு தீர்க்கதரிசி அல்லது ஞான திருஷ்டிக்காரன் அதற்காக உறங்க வேண்டிய அவசியமில்லை. அவன் விழித்துக் கொண்டே தூதன் நிற்பதை காண்கிறான். ஆனால் மற்ற மனிதரோ உறங்க சென்று அதன் பின்னரே அவன் தூதனை காண்கிறான். தூதன், யோசேப்பே, இது ஒரு புதிரல்ல. இதற்கு அர்த்தமுறைக்க உனக்கு யாரும் இல்லை. எனவே நான் இதை குறித்து உனக்கு விளக்கி கூறப் போகிறேன். ஏனெனில் அதை விளக்கி கூறுவதற்கு யாருமே அங்கில்லை. உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாது, ஏனெனில் அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்றான். அப்பொழுது யோசேப்பு உறக்கத்தினின்று எழுந்தபோது ஒரு புதிதாய் பிறந்த விசுவாசத்தினால் அவனுடைய இருதயம் எவ்வளவாக நிறைந்திருந்திருக்கும். அவனை தொல்லைப்படுத்திக் கொண்டிருந்த அந்த ரகசியத்தை அவன் விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்பினான். அவன் விசுவாசிக்க தைரியம் கொண்டான். அது வழக்கத்துக்கு மாறான ஒன்றாக இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் அது ஒரு சொப்பனத்தில் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. புதிய விசுவாசமானது அவனுடைய வாழ்க்கையில் முளைத்தெழும்பிற்று. ஓ என்னே, அவன் தேவனில் விசுவாசம் கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய மனைவியின் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தான். தேவன் பேரில் விசுவாசமும் அவன் நேசித்து தன் மனைவியின் பேரில் அன்பும் கொண்டிருந்தான். அதற்கு பின்பு அவனுக்கோ அதை குறித்து வேறு கேள்வியே இல்லை. அது கர்த்தருடைய தூதன் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அவன் மனதில் எழுந்திருந்த கேள்விக்கு தேவன் சரியான விடையை அவனுக்கு அளித்து விட்டார் என்பதையும் அவன் அறிந்து கொண்டான். எனவே எல்லா கேள்விகளுமே போய்விட்டிருந்தன. தேவன் தாம் விரும்பும் எந்த வழியிலாகிலும் உங்கள் மனதில் உள்ள கேள்விக்கு அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரானால் அதன் பிறகு உங்களுக்கு எவ்வித சந்தேகமும் எந்த கேள்வியும் இருக்காது. அது ஒரு வெளிப்பாடாயிருக்கிறது. வேதத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்றை காணும்போது நீங்களோ அது அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமே என்று நான் எண்ணுகிறேன், இயேசு கடந்து போன நாட்களில் அதை செய்தார் என்று நான் நினைக்கிறேன் என்கிறீர்கள். ஆனால் வேதமோ அவர் நேற்று என்று மாறாதவராய் இருக்கிறார், அதே இயேசு என்கிறது. அதுவே உங்கள் கேள்வியாக இருந்து அதை குறித்து நீங்கள் யோசனை பண்ணி
அது நிகழ்வதைக் கண்டு வியப்புற்றால், நீங்கள் மாத்திரம் உத்தமமாயிருந்தால் கர்த்தருடைய தூதன் எவ்வகையிலாயிலும் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். அதன் பிறகு அது கேள்வியாக அமையாமல் சத்தியமாக இருக்கும். அப்பொழுது நீங்கள் நான் மிகவும் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன் என்று கூச்சலிட்டு சத்தமிடலாம். அது நிகழ்ந்த போது யோசேப்பின் மகிழ்ச்சியோ எவ்வாறு இருந்திருக்கும் என்று என்னால் கற்பனை செய்ய முடிகிறது. ரகசியம் அனைத்துமே முடிவுற்று விட்டது. அது முடிந்து விட்ட போது அவனோ கலிகூர்ந்தான். ஏனென்றால் அவன் மிக்க மகிழ்ச்சியாயிருந்தான். அவன் உடனே அவளை விவாகம் செய்து கொண்டான் என்று நாம் காண்கிறோம். அவனுக்கு அப்பொழுது வேறு கேள்வியே இல்லை. அவன் மரியாளை தன் மனைவியாக சேர்த்துக் கொண்டு குழந்தை பிறக்கும் அளவும் அவளை மனைவியாக அறியவில்லை. அதை குறித்து மகிழ்ச்சி கொண்டான். மரியாளின் கேடயமாக இருக்க அவன் மகிழ்ச்சி கொண்டான். அவனுடைய இருந்தையை சுமக்க அவன் மகிழ்ச்சி கொண்டான். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பது ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தப்படுமானால் எத்தனை கோட்பாடுகள் அவனை அதினின்று வழி திருப்ப முயன்றாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் கேடயமாயிருக்க மகிழ்ச்சி கொள்வீர்கள். நீங்களோ கேடயமாயிருக்க மகிழ்ச்சி அடைவீர்கள். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் கூறட்டும். அந்த அக்கினி அஸ்திரங்களை அவித்து போட உங்களுக்கு ஒரு பெரிய கேடயம் உள்ளது. அங்கே வெளியில் இருப்பவர்களுக்கு நான் பேசுவது அதிக சத்தமா இல்லை என்று நான் நம்புகிறேன். அவர்களும் கூட அதை கேட்கட்டும். அவர்கள் கேட்க வேண்டும். கவனியுங்கள். ஆமையா, நீங்கள் கேடயமாயிருக்க மகிழ்ச்சி கொள்வீர்கள். நீங்கள் ஒரு மிதியடியாயிருக்கிறீர்கள். நீங்கள் என்னவாயிருக்க விரும்பினாலும் பரவாயில்லை. அது கர்த்தரால் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. கர்த்தர் தமது வார்த்தையை கொண்டு அது உண்மை என்று உங்களுக்கு காண்பித்து விட்டார். அதன் பிறகு அது மறுபடியும் ஜீவிக்க அதை உங்களுக்கு உறுதிப்படுத்தி விட்டார். நீங்கள் அது உண்மை, எதுவுமே என்னை மாற்ற முடியாது என்பீர்கள். எந்த மனிதனுக்கும் தேவனை முகமுகமாய் சந்திக்காமல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க உரிமையே இல்லை. அது உண்மை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் எந்த மனிதனும் பிரசங்க பீடத்தில் நிற்கக்கூடாது. இயேசு சீஷர்களிடம், இப்பொழுது உபதேசம் பண்ணாதிருங்கள், உன்னதத்திலிருந்து வரும் பிறனால் தரிப்பிக்கப்படும் வரையில் எருசலேமிலேயே தங்கியிருங்கள் என்று கட்டளையிட்டார். பரிசுத்த ஆவி வந்தபோது என்ன செய்தது என்று கவனித்து பாருங்கள். பரிசுத்த ஆவி என்பது தேவன். பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிறார். மத்தேயு 2 அதிகாரம் 20 அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று உரைக்கிறது. பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிறார். பரிசுத்த ஆவி வந்து வார்த்தையை வெளிப்படுத்தி அதை தத்ரூபமாக ஜீவிக்க செய்யும் போது அப்பொழுது அது உங்களுக்கு ஒரு வெளிப்பாடாகிறது. அது திறந்து காட்டப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள். அது இந்த மணி நேரத்துக்காக வாக்களிக்கப்பட்டுள்ளது. ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டதை யோசேப்பு கண்டான். ஏசாயா 9 அதிகாரமோ, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை என்று உரைக்கிறது. அது யார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஏனென்றால் கர்த்தருடைய தூதன் அவனிடத்தில் இதை கூறி, அது அவனிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று சொன்னபோது அவன் முழு காரியத்தையும் புரிந்து கொண்டான். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். இப்பொழுது அது ஒரு பரம ரகசியமாகவும் தேவன் முழு உலகிற்கு அளித்த மேம்பட்ட அடையாளமாகவும் திகழ்ந்தது. அது அவருடைய குமாரன் என்னும் ஒரு மேம்பட்ட அடையாளம். இப்பொழுது நாம் தொடர்ந்து இதை பார்க்கும்போது கவனியுங்கள். நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அவ்வாறு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க முயற்சிக்கிறேன். நாம் தொடர்ந்து இதை பார்க்கும்போது நாம் கண்டறிகிறோம், இயேசு, அதாவது இப்பொழுது நான் நினைக்கிறேன் இங்குள்ள சிறு பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் நான் இங்குள்ள பெரியவர்களுக்கு ஒரு காரியத்தை கூறியாக வேண்டும். அவர்கள் புரிந்து கொள்வார்கள். கிறிஸ்து இயேசு மரியாளின் வயிற்றில் உருவாகி கொண்டிருந்த போது அப்பொழுதுதான் உபத்திரவம் தொடங்கினது. அது உண்மை, அது உண்மை. அப்பொழுதே அவளுக்கு உபத்திரவம் துவங்கினது. அதே காரியம்தான் உங்களிலும் இருக்கிறது. கலாத்தியர் 1 இல்லை, கலாத்தியர் 4 அதிகாரம் 19 கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உருவாகும் போது, உங்களில் உருவாகும் போது என்று உரைக்கிறது. கிறிஸ்து உங்களில் உருவாகும் போது, நீங்கள் மரித்துக் கொண்டிருக்கும் போது கிறிஸ்து ஜீவனாய் வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது உபத்திரவம் துவங்குவதை கவனியுங்கள். அப்பொழுது ஒவ்வொரு பக்கத்திலும் தொல்லை உண்டாவதை கவனியுங்கள். நிச்சயமாகவே கிறிஸ்து உங்களில் உருவாக்கிக் கொண்டிருக்கும் போது பிசாசு ஒரு வெறித்தனத்தோடு செயல்படுவதை கவனியுங்கள். கிறிஸ்து மரியாளில் உருவாக்கிக் கொண்டிருந்த போது ஜனங்களாகிய நீங்கள் எல்லோரும் என்னும் ராஜாவின் கட்டளை உடனே பிறந்தது. கிறிஸ்து அவளில் முழு குழந்தையாக வளர்ந்து அவள் பிரசவிக்க ஆயத்தப்பட்ட போது அப்பொழுது பெரிய உபத்திரவம் நேர்ந்து விட்டது. இப்பொழுது நீண்ட காலமாக குழந்தை கர்ப்பத்தில் உருவாக்கிக் கொண்டு வந்தது. ஆனால் இந்த கடைசி நாட்களில் அந்த முழுமை, தேவத்துவத்தின் பரிபூர்ணம், கிறிஸ்துவின் பரிபூர்ணம் அவருடைய ஜனங்களின் மத்தியில் வெளிப்படும் போது இது உண்டாகிறது. அவர் அவண்ணமாய் கூறினார். அவர் அதை தம்முடைய வார்த்தையில் வாக்களித்தார். நீங்கள் பாருங்கள், அந்த பரிபூர்ணம் வரும்போது அவர் வாக்களித்துள்ள வழக்கத்திற்கு மாறான காரியங்கள் சம்பவிக்க துவங்குகின்றன. அந்த காரணத்தினால்தான்
நம்முடைய மகத்தான சமுதாய வாழ்க்கைகளும் மற்றவைகளும் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அது அவர்களுக்கு பைத்தியமாய் உள்ளது. இப்பொழுது கவனியுங்கள். அவர்கள் உலக சபைகளின் ஆலோசனை சங்கம் ஒன்றை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். பாருங்கள், சபையானது தன்னுடைய கால்களில் எழுந்து நின்று இயற்கைக்கு மேம்பட்ட கிரியை செய்ய துவங்கும் போது அவர்கள் யாவரும் ஒரு குழுவுக்குள் சென்று விட்டனர். இப்பொழுது அவர்கள் இதை நிறுத்த முயற்சிக்கப் போகிறார்கள். அது அப்பொழுது இருந்தது போலவே சரியாகவே இன்றும் உள்ளது. பீனிக்ஸில் நான் கடந்த சனிக்கிழமை கூறினது போல, ஜனங்கள் வர முடியாதபடிக்கு பெலிஸ்தியரோ பெத்லகேமிலே தானயத்தை நிறுத்தி இருந்தனர். உலக சபைகள் ஆலோசனை சங்கம் மூலம் ஜனங்கள் வந்தால் ஒழிய அவர்களால் வர முடியாது. அவர்கள் தேங்கி நிற்கும் தொட்டிகளுக்கு அவர்களை கொண்டு செல்வார்கள். பெத்லகேமின் புதிய தண்ணீர் ஊற்றண்டை அல்ல, உண்மையிலேயே அங்கு அல்ல. இப்பொழுது நாம் கவனிப்போம். கிறிஸ்து உருவாகி கொண்டிருந்த போது ராஜா தன்னுடைய கட்டளையை பிறப்பித்தான். இப்பொழுது நாம் அவைகளை எடுத்துக்கொண்டு சற்று நேரம் பார்ப்போம். நாம் அவைகளை கவனித்து பார்ப்போம். நாம் முடிப்பதற்கு சற்று முன் அவைகளை ஆராய்ந்து பார்ப்போம். யோசேப்பு, மரியாளே, அன்பே, அந்த கொடிய ராஜா என்று கூறுவதை என்னால் காண முடிகிறது. ஆனால் அவள், அன்பே கேளுங்கள், பரிசுத்த ஆவியனிடத்தில் அவருடைய நாமம் இயேசு என்று அழைக்கப்படும். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று கூறினார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்பொழுது யோசேப்பே, அன்பே, என்ன நேர்ந்தாலும் கவலைப்படாமல், ராஜா என்ன கூறினாலும் என்னால் பயணிக்க முடியும். என்னால் அந்த சிறு கோவேறு கழுதையின் மேல் உட்கார்ந்து பயணிக்க முடியும். பாறைகள் நிறைந்த மலைகளை கடந்து அநேக மைல்கள் செல்வதாயிருக்கும். நமக்கோ ஒரு சிறு உதவி தேவைப்பட்டால் அநேகர் பிரயாணத்தில் இருப்பர். ஏனென்றால் நம்முடைய குடும்பம் மாத்திரம் பிரயாணம் செய்யவில்லை, மற்றவர்களும் நாம் படுகின்ற அதே துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு அங்கே அவர்களும் வழியில் சென்று கொண்டிருப்பார்கள். மற்ற கூட்டத்தாரோடு நாமும் மலையின் மேல் ஏறி பெத்லகேமுக்கு சென்று விடலாம் என்று கூறியிருப்பாள். ஏனென்றால் அவர்கள் நாசிரேத்தில் இருந்து மலையை கடந்து வந்தார்கள். அவர் அந்த சிறு கழுதைக்கு அன்று சற்று அதிகமாகவே வைக்கோலும் புல்லரிசி உணவையும் கொடுத்திருக்க வேண்டும் என்பதை நாம் கண்டறிகிறோம். ஏனென்றால் அந்த சிறு பெண்ணோ கனமாயிருந்தாள். ஆகையால் அவர் அவளை கோவேறு கழுதையின் மேல் உட்கார வைத்து ஒரு துருத்தி தண்ணீரும் சில சிறு இனிப்பு பண்டங்களையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய கையிலோ தடியை எடுத்துக்கொண்டு சிறு கழுதையை நடத்தி சென்றான். அவர்கள் பிரயாணம் மேற்கொண்ட பாதையில் இந்த சிறு கோவேறு கழுதையானது தள்ளாடி விழச் செல்கிறது. அந்த சிறு கழுதையானது எதை சுமந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். அதனுடைய பாரத்தை, அது என்ன என்பதை பாருங்கள். அது கிறிஸ்துவை அவருடைய பிறப்பிடத்திற்கு சுமந்து சென்று கொண்டிருக்கிறது. இங்கே இந்த சிறு பெண்ணோ பிரசவ வேதனையில் அமர்ந்து கொண்டு அந்த சிறு கழுதையின் பிடரி முடியை பற்றி பிடித்துக் கொண்டு அவள் செல்லும் பாதையில் அவரிடத்தில் பேசிக்கொண்டே சென்றாள். அவர்கள் நாள் முழுவதும் பயணிப்பதை என்னால் காண முடிகிறது. அவர்கள் நிற்பார்கள். அவன் அவளை சற்று இளைப்பாற செய்வான். பின்னர் அவன், அன்பே, நீ களைப்படைந்து விட்டாயா என்று கேட்பான். அதற்கு அவளோ, இல்லை அன்பே, நான் நன்றாயிருக்கிறேன், நான் நன்றாகவே இருக்கிறேன், இன்னும் சிறிது தூரம் பிரயாணம் செய்யலாமா என்று கேட்பாள். அப்பொழுது அவனோ, இல்லை அன்பே, நீ அங்கு அமர்ந்து கொள் என்பான். அவன் அவளை கழுதையின் மேலிருந்து இறக்கி சற்று நேரம் இளைப்பாற செய்துவிட்டு அவளுக்கு பருக தண்ணீரும் மற்றும் கொஞ்சம் தின்பண்டத்தையும் கொடுத்திருப்பான். அதன் பின்னர் மீண்டும் அவளை கழுதையின் மேல் ஏற்றியிருப்பான். முடிவாக இருட்டாக துவங்குகிறது. பயணிகளால் அவர்களை காட்டிலும் வேகமாக பயணம் செய்ய முடிந்தது. அவர்கள் குதிரை புட்டிய வாகனங்களில் அவளை கடந்து சென்றபோது அதனால் எழுந்த தூசியை அவள் சுவாசிக்க வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவள் இருந்த நிலைமையின் நிமித்தமாக அவள் உண்மையிலேயே மெதுவாகவே பயணம் செய்ய வேண்டியதாக இருந்தது. தாய்மை பருவத்தில் உள்ள ஒருத்தியை அந்த நிலையில் அங்கு அனுப்புவது என்பது ஒரு கொடூரமான செயலாயிற்று. ஆனால் இந்த நாடகத்திலோ அவர்கள் மலையின் உச்சிக்கு வருவதை இப்பொழுது என்னால் அப்படியே கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. பெத்லகேமோ ஒரு விதமான ஒரு பள்ளத்தாக்கில் உள்ளது. பெத்லகேமுக்கு மேற்கே உள்ள அந்த மலையில் இருந்துதான் அந்த சிறு நடைபாதை வருகிறது. நான் கூறிக்கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் அவர்களை இப்பொழுது என்னால் பார்க்க முடிகிறது. இருட்டாகி விடுகிறது. யோசேப்போ தன்னுடைய தடியினை கொண்டு பாதையை தடவிக்கொண்டே தன்னால் இயன்றவரை குறுக்கு பாதையில் செல்ல முயல்கிறான். வாகனங்கள் செல்ல வேண்டியிருந்த பாதை இந்த விதமாக வளைந்து செல்லுமானால் சீக்கிரம் செல்வதற்கும் தூசியிலிருந்து விடுபடவும் அவன் தன் மனைவியுடன் அநேகமாக குறுக்கு பாதையில் செல்கிறான். நட்சத்திரங்களோ தோன்ற ஆரம்பித்து விட்டன. சற்று கழித்து அவன் மலையின் உச்சியை அடைகிறான். அங்கிருந்து அவர்கள் தாங்கள் பிறந்திருந்த பட்டணமான பெத்லகேமில் அங்கே அந்த பட்டணத்தின் விளக்குகளை காண்கிறார்கள். அங்கே அநேகர் இருந்தனர். அங்கிருந்த இடங்களில் ஜனநெருக்கம் இருந்தது. ஜனங்களோ வெளிப்புறத்திலும் தரையிலும் வயல்வெளிகளிலும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒருவேளை யோசேப்பினுடைய சிந்தையில் முதன்முறையாக, நான் தங்குவதற்கு ஒரு இடத்தை கண்டறிய முடியாவிட்டால் நான் என்ன செய்வேன்? ஏனென்றால் அந்த குழந்தை இன்றிரவு பிறக்கலாம். அவளுக்கோ நாள் முழுவதும் பிரசவ வேதனை இருந்து வந்துள்ளது. ஆகையால் இப்பொழுது
இன்றிரவு அந்த குழந்தை பிறக்குமானால் என்னவாகும் என்ற கேள்வி எழுந்தது. அவன் வியப்புற்றுக் கொண்டே அங்கு நின்று கொண்டு பள்ளத்தாக்கினூடாக நோக்கி பார்த்தான். அவனுடைய கண்களோ பக்கவாட்டை நோக்கி பார்த்தன. அப்பொழுது அவன் ஒரு வினோதமான காட்சியை கண்டான். உங்களுக்கு தெரியுமா, இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும் போது அது வழக்கமாகவே துன்ப நேரமாகவே உள்ளது. அவன் அங்கு நோக்கி பார்த்தபோது அவன் ஒரு நட்சத்திரத்தை கண்டான். அவன் அவ்வளவு பெரிய நட்சத்திரத்தை அதற்கு முன்பு கண்டதாக ஞாபகமே இல்லை. அதுவோ மிகவும் தாழ்வாக காணப்பட்டது. அது சரியாக பெத்லகேமின் மேல் தொங்கிக் கொண்டிருந்தது. அவன் மேல் நோக்கி பார்த்துவிட்டு பின்னர் அவன் திரும்பி பார்த்து பாறையின் மேல் அவன் மரியாளை உட்கார வைத்து சிறிது நேரம் இளைப்பாற செய்து கொண்டிருந்தான். அவன் அவளை திரும்பி பார்த்து, அன்பே, நீ அதை கவனித்தாயா என்றான். அவளோ அங்கு அமர்ந்தவாறு பார்த்து கொண்டே புன்னகை புரிந்த போது அவளுடைய அழகான கருமை நிற கண்களில் அதன் பிரதிபலிப்பை அவனால் காண முடிந்தது. எனவே அவன், அன்பே, அது வினோதமாய் உள்ளதல்லவா என்று கேட்டான். அதற்கு அவளோ, யோசேப்பே, தேனே, சூரியன் அஸ்தமித்து முதற்கொண்டே நான் அதை கவனித்து வந்துள்ளேன். நான் அந்த நட்சத்திரத்தை கவனித்துக் கொண்டே வருகிறேன். எப்படியோ அல்லது ஏதோ ஒரு காரியம் இன்றிரவு சம்பவிக்கப் போகிறது என்று உண்மையாகவே வினோதமாக உணர்கிறேன் என்றாள். அது வழக்கமாகவே அந்த விதமாகவே இருந்துள்ளதை நீங்கள் அறிவீர்கள். எனவே உங்களுக்கு அந்த வினோத உணர்வு உண்டாகிறது. அவளும் யோசேப்போடு கூட அந்த நட்சத்திரத்தையே கவனிக்க துவங்கினாள். அந்த சிறு கோவேறு கழுதையோ இளைப்பாரி வேகமாய் சுவாசித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் நட்சத்திரத்தை கவனித்து வந்தனர். அது வினோதமான செய்தியாயிருந்தது. அது மற்ற நட்சத்திரங்களைப் போல செயல்படவில்லை. அது அசைவாடி தவித்துக் கொண்டிருந்ததை போல தென்பட்டது. அது ஏதோ ஒன்றுக்காக காத்துக் கொண்டிருந்தது. ஏதோ ஒன்று சம்பவிக்க காத்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது ஒரு நிமிடம் நாம் நம்முடைய தம்பதிகளை இங்கே பாறையின் மேல் உட்கார்ந்திருக்க விட்டு விடுவோம். நாம் நம்முடைய சிந்தனைகளை நூற்றுக்கணக்கான மைல்கள் தூரத்தில் உள்ள கிழக்கு தேசத்திற்கு செலுத்தி இந்தியாவில் உள்ள சாஸ்திரிகளை பார்ப்போம். அன்றிரவு அவர்களுடைய வழக்கப்படி அவர்கள் எல்லோரும் ஒரு நட்சத்திரம், அதாவது சூரியன் அஸ்தமித்த போது நட்சத்திரங்கள் தோன்றின. அப்பொழுது அவர்கள் ஒரு மலையின் மேல் ஏறி ஒரு கோபுரத்துக்குள் சென்றனர். அது ஒரு விதமாக வான மண்டலத்தை கூர்ந்து ஆய்வது போன்ற கோபுரம். அவர்களோ அங்கு ஆராதிக்கவும் ஆய்வு செய்யவுமே சென்றார்கள். அவர்கள் நட்சத்திரங்கள் மூலமாகவே நேரத்தை அறிந்து கொண்டனர். அவர்களோ நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்த்தனர். அவர்கள் அங்கு போய் வல்லமையுள்ள தேசங்களின் வீழ்ச்சி, தேசங்கள் மற்றும் ராஜ்யங்கள் போன்றவற்றின் அழிவு முதலியவற்றை ஆராய்வார்கள். அவர்கள் எப்படியாய் அதை குறித்து யோசித்து அதை குறித்து பேசுவார்கள். அவர்கள் நட்சத்திரங்களை, அவைகள் ஒவ்வொன்றையும் அறிந்திருந்தனர். நாம் வேதாகமத்தை அறிந்திருப்பது போல அவர்கள் அவைகளை அறிந்திருந்தனர். அவைகள் செய்த ஒவ்வொரு அசைவும் ஏதோ ஒரு காரியத்தை பொருட்படுத்தியது. தேவன் பூமியிலே தம்முடைய காரியங்களை செய்வதற்கு முன்னர் அவர் வானங்களில் அவைகளை எப்பொழுதும் வெளிப்படுத்துகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஊழியக்காரர்கள் அதை அறிந்திருக்கிறார்கள். அவர்களோ அங்கிருந்து நட்சத்திரங்களை கவனித்துக் கொண்டிருந்தனர். ஏனென்றால் அந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்று நகர்ந்தால் அவர்கள் உடனே வேத வாக்கியங்களூடாக அவைகளை ஆராய்ந்து பார்த்து அது என்னவென்பதை கண்டுபிடித்தனர். நீங்களோ வேத வாக்கியங்களின் மூலமாகவா என்று கேட்கலாம். ஆம், வேத வாக்கியங்களின் மூலமே ஆகும். அவர்கள் சாஸ்திரிகளாயிருந்தனர், ஆனால் அவர்கள் முகமதியர்களாயிருந்தனர். முகமதியர்கள் எப்படி தோன்றினர்? அவர்கள் உண்மையாகவே பண்டைய மேதிய பெர்சியர் சந்ததியில் தோன்றினவர்கள். அங்கிருந்துதான் முகமதியர்கள் தோன்றினர். நாம் யாவரும் அதை அறிந்துள்ளோம். கவனியுங்கள், அவர்களுக்கோ அங்கு ஒரு அதிபதி இருந்தான். நீங்கள் அதை படிக்க விரும்பினால் அது தானியேல் 2:43 உள்ளது. தீர்க்கதரிசியாகிய தானியேல் தான் அவர்கள் பாபிலோனில் இருந்தபோது அவர்களுக்கு அதிபதியாயிருந்தான். அது முற்றிலும் உண்மை. தானியேல் அவர்களுடைய தலைமை தீர்க்கதரிசியாயிருந்தான். அவன் தேவனுடைய எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு கற்பித்திருந்தான். ஏனென்றால் அவன் அவர்களுக்கு ஒரு அதிபதியாயிருந்தான். அவன் அவர்களிடத்தில் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து உலகில் உள்ள புறஜாதி ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் நொறுக்கி போட்டு அது வளர்ந்து பூமியெல்லாம் நிரப்பும் என்றான். அவன் அதை கூறினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்பொழுது இந்த சாஸ்திரிகள் அவிசுவாசிகளாயிருக்கவில்லை. இல்லை ஐயா, அவர்கள் விசுவாசிகளாயிருந்தனர். அவர்கள் ஒன்றான மெய்தேவனில் விசுவாசம் கொண்டிருந்தனர். அது உண்மை என்பதை நாம் அறிவோம். வேதம் அவ்வண்ணமாய் கூறியுள்ளது. நீங்கள் அதை படிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் அப்போஸ்தலர் 10:35 படித்து பார்க்கலாம். அதில் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எந்த ஜாதியிலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனை அவர் கனப்படுத்துகிறார் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது அதே சமயத்தில் அவர்களோ சத்தியத்தின் ஒழுங்குமுறையில் சரியாக இருக்கவில்லை. ஆனால் நாம் விசுவாசிக்கிற அதே தேவனை அவர்களும் விசுவாசித்தனர். நாம் விசுவாசிக்கிற அதே தேவனையே முகமதியர்கள் விசுவாசிக்கிறார்கள். அந்த முகமதிய குரு பெரிய மணி ஒன்றை எடுத்து அதை அடித்து, ஜீவனுள்ள மெய்யான தேவன் ஒருவரே, முகமதுவே அவருடைய தீர்க்கதரிசி என்று கூறுவதை நான் அநேக முறை நின்று கொண்டு பார்த்திருக்கிறேன்.
ஜீவனுள்ள மெய்தேவன் ஒருவரே, இயேசுவே அவருடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்கிறோம். புரிகிறதா? முகமதியனோ தேவனுக்கு ஒரு குமாரனை கிடையாது என்று கூறுகிறான். அது ஒரு ஆவியா இருக்க வேண்டும் என்று அவன் எண்ணுகிறான். நீங்கள் பாருங்கள். எனவே அவன் ஜீவனுள்ள மெய்தேவன் ஒருவரே, முகமதுவே அவருடைய தீர்க்கதரிசி என்று கூறினான். அவர்கள் ஒன்றான மெய்தேவனில் இன்னமும் விசுவாசம் கொண்டிருக்கிறார்கள், இஸ்மவேலின் புத்திரர்கள். இந்த முகமதியர்கள் அதை ஆராய்ந்து படித்த போது அவர்கள் முகமதியர்களா இருந்த போதிலும் அவர்கள் சாஸ்திரிகள் என்று அழைக்கப்பட்டனர் என்பதை நாம் கவனிக்கிறோம். அவர்களோ அந்த நட்சத்திரங்களை கவனித்து வந்தனர். அவர்கள் இரவிலே நெருப்பு மூட்டினார்கள். அது ஒரு பரிசுத்த அக்கினி. இரவிலே எரியும் அந்த பரிசுத்த அக்கினியின் மூலம் அவர்கள் தங்களுடைய தேவனுக்கு பணிவிடை செய்தனர். அவர்கள் நட்சத்திரங்களை கவனித்து பார்த்து ஆராதித்து வந்தனர். சூரியன் அஸ்தமித்தவுடன் அவர்கள் ஒவ்வொரு இரவும் மேலேறி சென்று அவர்கள் இந்த காரியங்களை ஆராய்ந்து பார்த்தனர். நாம் சிறப்பு கூட்டங்களில் ஒன்று கூடி வேதாகமத்தை வார்த்தைக்கு வார்த்தை ஆராய்ந்து பார்க்கிறோம். அவர்களோ அந்த நட்சத்திரங்களின் ஒவ்வொரு அசைவையும் அறிந்திருந்தனர். ஒரு இரவு அவர்கள் அங்கே மேலே இருந்து ஆராய்ந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த நட்சத்திரங்களுக்கு மத்தியில் ஒரு அந்நிய நட்சத்திரம், ஒரு புதிய நட்சத்திரம் தோன்றினது. மிகவும் எச்சரிக்கையை எதிரொலித்தது என்பதில் வியப்பொன்றுமில்லையே. அவர்களோ அந்த நட்சத்திரத்தை அதற்கு முன்பு ஒருபோதும் கண்டதே இல்லை. அவர்களோ இதை குறித்து ஒன்றுமே அறிந்திருக்கவில்லை. அவர்கள் நடுக்கமுற்றதில் வியப்பொன்றுமில்லையே. அவர்களோ அதை இரவு முழுவதும் கவனித்திருப்பார்கள் என்றே நான் யூகிக்கிறேன். அவர்களுக்கோ அதை குறித்து என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என்னே, அது ஒரு அந்நிய நட்சத்திரம். அந்த பெரிய நட்சத்திர கூட்டங்களுக்கு மத்தியில் அங்கே ஒரு நட்சத்திரம் தொங்கிக் கொண்டிருப்பதை அவர்கள் கண்டனர். அது ஒரு அந்நிய நட்சத்திரம். அது ஒரு அதிசய நிகழ்வாயிருந்தது. அதை போன்ற எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் ஒருபோதும் கண்டதே கிடையாது. ஆகையால் அவர்கள் இதை குறித்து அறிந்து கொள்ள அவர்கள் துரிதமாக வேத வாக்கியங்களை ஆராயத் துவங்கினர். உண்மையாகவே அவர்கள் தங்களுடைய சொந்த நூல்களில் அவர்கள் ஒன்றையுமே கண்டறிய முடியவில்லை. ஆனால் அவர்கள் தானியேலின் புத்தகத்திற்கு திரும்பிச் சென்று ஒரு கல் வரப்போகிறது, யாக்கோப்பின் நட்சத்திரம் உதிக்கும் என்பதை கண்டறிந்தனர். ஏதோ ஒரு காரியம் சம்பவித்துக் கொண்டிருந்தது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்கள் எல்லோரும் அதை குறித்து விவாதித்து விட்டு பின்னர் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்துவிட்டு உறங்க சென்றிருக்க வேண்டும். ராஜாதி ராஜா பூமியின் மேல் பிறந்து விட்டார் என்று அந்த இரவு அவர்கள் சொப்பனம் கண்டிருக்க வேண்டும். அண்மையில் செய்தித்தாளில் சாஸ்திரிகளை குறித்து வெளியான செய்தியில் அந்த 3 நட்சத்திரங்களும் ஒரே வரிசையில் வந்து ஒரு நட்சத்திரமான போது மேசியா அப்பொழுது பூமியில் இருந்தார் என்று நமக்கு கூறப்பட்டிருந்தது. அவர்கள் உண்மையாகவே அங்கிருந்த யூதர்கள். அவர்கள் தங்களுடைய படிப்பில் வான சாஸ்திரத்தை ஆராய்ந்து படித்திருந்தனர். ஆகையால் அப்பொழுது அவர்கள் அதை கண்டபோது இயேசு எங்கோ பிறந்து விட்டார் என்பதை அறிந்து கொண்டனர். ஆனால் அவர் எங்கே பிறந்திருந்தார் என்பதை அவர்களோ அறியாதிருந்தனர். ஆனாலும் என்ன செய்ய வேண்டும், எப்படி, யார் செல்ல போவது என்பதை குறித்து கண்டறிய அவர்கள் சீட்டு போட்டனர். ஆனால் அவர்கள் எல்லோருமே போக வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆயினும் நான் சற்று முன்பு கூறினது போல 3 என்பது சாட்சியின் எண்ணிக்கை. எனவே திரும்பி வந்து அது உண்மையா என்று சாட்சியாக அறிவிக்க அவர்கள் வழக்கமாக கூடவே அவர்களை அழைத்துச் செல்வார்கள். ஆகையால் அவர்கள் என்ன செய்தனர்? எனவே அவர்கள் தங்களுடைய செல்வங்களை மூட்டையாக ஏற்றிக்கொண்டு அவர்கள் தங்களுடைய வெகுமதிகளை ஒவ்வொன்றையும் அவருக்கென்று கொண்டு செல்ல மூட்டையாக கட்டி ஏற்றினர். சகோதரனே, சகோதரியே, நாம் பெற்றுள்ளதை நாம் கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும்போது நாமோ சில நேரங்களில் நாம் நமக்கு எவ்வளவு பெற்றுக்கொள்ள முடியும் என்று காண எப்பொழுதுமே முயற்சி செய்கிறோமா என்று இன்றிரவு நான் வியப்புறுகிறேன். பாருங்கள், நாம் எவ்வளவு புத்திசாலித்தனமாய் இருக்க முடியும், நாம் எப்படி மற்ற நபரை விட சாதுரியமாய் இருக்க முடியும் என்பதை கற்றுக்கொள்ளாமல் நம்மிடம் உள்ள எல்லாவற்றையும் நாம் எப்படி அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் எனக்கு ஒரு சுப்பனம் தருவாரா, நான் அதையும் கூட நம்ப மாட்டேன் என்று சில ஜனங்கள் கூறுவதை கேட்டிருக்கிறேன். நான் தெய்வீக சுகமடத்தில் விசுவாசம் கொண்டிருக்கவில்லை என்கிறார்கள். நானும் அதை குறித்து அன்று ஒரு நாள் ஒரு நபரிடத்தில் காண்பித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவனோ, எத்தனை மருத்துவர்கள் தங்களுடைய பெயர்களை கையொப்பமிட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும், என்னவா இருந்தாலும், அல்லது இன்னும் அதிகமாக கூறினாலும் எனக்கு கவலை இல்லை. நான் அதை நம்ப மாட்டேன் என்றான். அதற்கு நானோ, நீ நிச்சயமாகவே நம்ப மாட்டாய், அது உனக்காக அல்ல என்றேன். தெய்வீக சுகமளித்தலோ அவ்விசுவாசிகளுக்கு அனுப்பப்படவில்லை, அது விசுவாசிகளுக்கு அனுப்பப்பட்டது. கிறிஸ்து விசுவாசிகளுக்காக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே என்று அவ்விசுவாசிகளுக்கு அல்ல. அது அவர்களுக்கானதாய் கருதப்படவும் இல்லை. அது அவர்களுக்கு ஒரு குருட்டுத்தனமான இடரல் கல்லாய் உள்ளது. எப்பொழுதும் அவ்வாறே இருக்கும், எப்பொழுதும் அவ்வாறே இருந்து வந்துள்ளது. அது அவ்விசுவாசிகளுக்கு அல்ல, அது விசுவாசிக்கிறவர்களுக்கானதாய் உள்ளது. அதுதான் இப்பொழுதோ இந்த நபர்கள் அவர்கள் விசுவாசிகளாக இருந்தனர் என்பதை நாம் கண்டறிகிறோம். அவர்கள் கண்டுபிடிக்க விரும்பினார்கள். அவர்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு செல்ல எடுத்துக்கொண்டனர். அவர்கள் இது உண்மையா என்று கண்டறிய விரும்பினார்கள். இப்பொழுது அவர்கள் ஒரு
நீண்ட பிரயாணம் மேற்கொண்டனர். எனவே அவர்கள் தங்களுடைய ஐஸ்வர்யங்கள் யாவையும் சேர்த்து பொன், வெள்ளைப்போலம், தூபவர்க்கம் மற்றும் அவர்களுக்கு இருந்த அனைத்தையும் ஒன்றாக சேகரித்து எடுத்துக்கொண்டு இந்த ராஜாவை கண்டுபிடிக்க ஆயத்தமாகினர். அவர்கள் தங்களுடைய வெகுமதிகளோடு தங்களுடைய பயணத்தை துவக்கினர். இந்த ராஜாவை கண்டறிய அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு பரலோக அடையாளத்தின் மூலம் புறப்பட்டு சென்றனர் என்பதை கவனியுங்கள். ஏதோ ஒரு மனிதனுடைய வேத சாஸ்திரத்தை கொண்டு செல்லவில்லை. அவர்கள் அதை வார்த்தையில் கண்டிருந்தனர். அது அங்கு இருக்க வேண்டும் என்று கருதப்பட்டது. அவர்கள் பரலோக அடையாளத்தையே பின்பற்றினர். அவர்களுக்கு இருந்த துணிவு மாத்திரம் மனிதர்களுக்கு இருக்கக்கூடுமானால் நலமாயிருக்குமே. அவர்களுக்கு இருந்த புரிந்து கொள்ளுதல் மாத்திரம் இவர்களுக்கும் இருக்கக்கூடுமானால் நலமாயிருக்குமே. தேவன் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை அளிக்கும் போது அது வேத பிரகாரமாக இருந்தால் அதை பற்றிக் கொள்ளுங்கள். மனுஷரோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது என்கிறார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உண்டாயிற்றே. பெந்தேகோஸ்தே நாளில் அது இருந்த விதமாகவே அது இன்றைக்கும் உங்களுக்கு உள்ளது. அது அவண்ணமாகவே இன்றைக்கும் உண்டாகிறது. தெய்வீக சுகமளித்தல், தேவனுடைய வல்லமை, அது எடுக்கப்பட்டு விட்டது என்று யாருமே வேதாகமத்தில் இருந்து விளக்கி கூற முடியாது. தேவன் அதை எங்கே சபைக்கு அளித்தார் என்பதை என்னால் உங்களுக்கு காண்பிக்க முடியும். அது எங்கே எடுக்கப்பட்டு விட்டது என்பதை எனக்கு வேதத்தில் காண்பிப்பீர்களா? அப்படிப்பட்டது அங்கு இல்லையே. ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தமானது பேதுருவோ பெந்தேகோஸ்தே நாளின் போது நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்றான். வரவழைக்கும் யாவருக்குமே. அப்பொழுது இருந்தது போலவே பரிசுத்த ஆவி இன்றைக்கும் உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு மாறாததாய் உள்ளது. அப்படி இல்லை என்றால் நீங்கள் தேவனை விசுவாசிப்பதும் கூட வழக்கத்துக்கு மாறானதாய் இருக்கிறதா? பவுல் அகிரிப்பாவிடம் கூறியது போல, ஓ அகிரிப்பாவே, தீர்க்கதரிசிகள் கூறியிருக்கிறதை நீர் மறுதலிப்பீரா என்று கேட்டான். இயேசு கூறினதை வேதம் தாமே அது கிறிஸ்துவாய் உள்ளது, அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை என்று உரைப்பதை நீங்கள் மறுதலிப்பீர்களா? வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் வார்த்தையினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நபராய் இருக்கிறீர்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து இந்த காலத்திற்கான வார்த்தையை அபிஷேகிக்கிறது. அவர்கள் எந்த காலத்தில் வாழ்ந்திருந்தாலும் சரி, தேவன் தம்முடைய வார்த்தையை காலங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டார். ஒவ்வொரு முறையும் அதன் நேரத்திற்கு வரும்போது சபைகள் யாவுமே குழப்பமுற்றிருக்கின்றன. எனவே தேவன் யாரோ ஒருவரை அபிஷேகித்து அந்த வார்த்தையை அனுப்பி அவர் கூறின விதமாகவே வார்த்தையை கிரியை செய்யும்படி செய்கிறார். நிச்சயமாகவே இந்த நாளுக்கான வார்த்தை தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று நிரூபிக்கவும், ஒரு பிரகாசிக்கும் வெளிச்சமாக இருந்து அவிசுவாசிகளின் கண்களை குருடாக்கவும், யாரை ஆகிலும் ஒருவரை கண்டுபிடித்து பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ண தேவன் காத்துக் கொண்டிருக்கிறார் என்பது வழக்கத்துக்கு மாறானதல்ல. அவிசுவாசிகள் அதை தேவதூஷணம் உரைத்து நியாயத்தீர்ப்பை தங்கள் மேல் வருவித்துக் கொள்வார்கள். ஏனென்றால் தேவனுடைய பிரமாணம் நீதியாய் உள்ளது. அவருடைய ரீதியின் மூலமாகவே நியாயத்தீர்ப்பு வர முடியும். அப்பொழுது அவர் உலகத்தை ஆக்கிரமித்திற்கு உட்படுத்தி அவர் சோதோமியருக்கு செய்தது போல அதை ஒரு அக்கினி ஜுவாலைக்கு அனுப்புகிறார். இப்பொழுது கவனியுங்கள். அவர்கள் பிரயாணத்திலே தேவனால் அளிக்கப்பட்ட அடையாளத்தை பின்தொடர்ந்தார்கள் என்று நாம் கண்டறிகிறோம். அவர்கள் கவனித்தனர். அவர்கள் வேறு யாருடைய வார்த்தையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் பேராயரிடமோ அல்லது வேறு யாரிடமோ கலந்தாலோசிக்க செல்லவே இல்லை. தேவன் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அவர்கள் அதை இங்கு கண்டார்கள். அது சத்தியமாயிருந்தது. எனவே அவர்கள் அதன்படியே பின்தொடர்ந்து சென்றனர். அதுவே வழிநடத்தி சென்றது. அதுவே வேதத்தில் முன்னுரைக்கப்பட்ட ஒன்றாயிருந்தது. அது வரும் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர்கள் அதை பின்தொடர்ந்தார்கள். அது என்னவாயிருந்தது? அவர்கள் கரங்களை அசைத்து பிரியா விடைபெற்று, சகோதரரே, நாங்கள் ஒரு நாள் திரும்பி வருவோம், உங்களுக்கு செய்தியை கொண்டு வருவோம், ஏனென்றால் அது உண்மை என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம் என்று கூறி செல்வதை என்னால் காண முடிகிறது. அவர்களோ அதை பின்தொடர்ந்து மலைகளை கடந்து, டைகிரீஸ் நதியை கடந்து, சமவெளிகளை கடந்து அநேக நாட்களாக, அநேக மாதங்களாக அவர்களால் செல்ல முடிந்த அளவு கடினமாக அந்த நட்சத்திரத்தை கவனித்துக் கொண்டே சென்றார்கள். அநேகமாக பகல் நேரத்தில் அவர்கள் படுத்து இளைப்பாரி உறங்கி ஒருவர் பக்கம் ஒருவர் திரும்பி, ஓ, நாம் அங்கு சென்றடையும் போது அது அற்புதமாக இருக்க வேண்டும். இந்த பரலோக பிரகாசம், இந்த பரலோக வெளிச்சம், நாம் காணும் இந்த இயற்கைக்கு மேம்பட்ட வெளிச்சம் என்று பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள். ஆமேன். நான் புத்தியனாய் இருக்கிறேன் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? நான் பைத்தியம் அல்ல. நாம் கவனித்துக் கொண்டிருக்கிற இந்த பரலோக பிரகாசத்தை, இந்த வெளிச்சத்தை கவனியுங்கள். இப்பொழுது வேறு யாரும் அதை காணவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது ஒவ்வொரு வானிலை ஆய்வு கூடத்தையும் ஒவ்வொரு சாஸ்திரியையும் கடந்து வந்தது. ஆனால் அது அவர்களுக்கு அனுப்பப்பட்டது. அவர்கள் அதை கண்டார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால்
அவர்கள் அதை கண்டனர் என்று வேதம் கூறியுள்ளது. வேறு யாரும் அதை காணவில்லை. பவுல் கண்ட ஒளியை வேறு யாரும் காணவில்லை. அதே காரியம் அது தமஸ்கோவிற்கு போகும் வழியிலே அவனை தள்ளிற்று. ஆனால் அது பவுலுக்கு அருளப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஒளியைப் போல, ஒரு புறாவைப் போல வானத்திலிருந்து இறங்கி வருவதை யோவானை தவிர வேறு யாரும் காணவில்லை. அவன் அதை கண்டான், அவன் அதை சாட்சி பகர்ந்தான், அவன் அதை கண்டான். மற்றவர்களோ அதை காணவில்லை. அவன் கண்டான். ஏனென்றால் அவன் அதற்காக எதிர்நோக்கி கொண்டிருந்தான். சாஸ்திரிகள் அதற்காக எதிர்நோக்கி இருந்தார்களே. நீங்கள் அதற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கும் போது, நீங்கள் உண்மையான கிறிஸ்துமஸ் அன்பளிப்பை, உண்மையான கிறிஸ்துமஸ் வெகுமதியை, தேவனுடைய கிறிஸ்துமஸ் வெகுமதியை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கும் போது நீங்கள் அதற்காக எதிர்நோக்கி கொண்டிருந்தால் நீங்கள் அதை காண்பீர்கள். அது தேவனிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகர அனுப்பப்பட்ட ஒரு பரலோக ஒளியாயிருந்தது. இப்பொழுதோ அவர்கள் வேறு யாருடைய வார்த்தையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பகல் நேரத்திலும் பொறுமையற்றே காணப்பட்டனர். அவர்கள், ஓ, என்னால் காத்திருக்க முடியாது, இன்னும் நாம் எவ்வளவு தூரம் செல்வோம் என்று எனக்கு தெரியவில்லை. நாம் அநேகமாக எருசலேமுக்கு அல்லது புனித தேசங்களான பாலஸ்தீனா வரைக்கும் செல்ல வேண்டியதாக இருக்கலாம். ஏனென்றால் அங்குதான் இந்த ஒருவர் பிறப்பார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் நாம் அதை விரைவாகவோ அல்லது தாமதமாகவோ கண்டுபிடிப்போம் என்று கூறியிருப்பார்கள். இரவு நேரம் வர இருள் சூழ ஆரம்பிக்கிறது. இருளில் மாத்திரமே வெளிச்சம் பிரகாசிக்கிறது என்பது நினைவிருக்கட்டும். அந்த வழியில் மாத்திரமே அது அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறது. மனிதரும் கோட்பாடும் ஜனங்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறம்பாக்கிற இருளின் காலத்தில் நாம் எப்பொழுதாவது வாழ்ந்திருந்தால் அது இன்றைக்குத்தான். இந்த ஸ்தாபனங்கள் ஜனங்களை தேவனுடைய வார்த்தையை தவிர மற்ற எல்லா காரியங்களிலும் கட்டி போட்டுள்ளன. அதன் விளைவாக உலக சபைகள் ஆலோசனை சங்கத்திற்குள் நடந்து சென்று எல்லா விதமான அவிசுவாசிகளோடு தங்களை இணைத்துக் கொள்ளும் அளவுக்கு அவர்கள் குருடாயிருப்பார்கள். வேதமோ 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ என்று உரைத்துள்ளது. நம்முடைய சபைகளோ அத்தகைய ஒரு கதம்ப கூலத்திற்குள்ளாக சென்று கொண்டிருக்கின்றன. நிச்சயமாகவே அவர்கள் குருடாயிருக்கிறார்கள். ஆனால் அந்தகார வேளையில் தான் வெளிச்சம் தோன்றுகிறது. அப்பொழுதுதான் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அவர்களோ அதை கவனித்தனர். இரவு வேளை வந்தபோது அவர்கள் கலிகூர்ந்து, அப்படியே தொடர்ந்து வழிநடத்தி செல், மேற்கு திசை நோக்கி வழிநடத்தி செல், இன்னமும் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்து அந்த பரிபூர்ண ஒளியடக்கியங்களை வழிநடத்தி செல் என்றார்கள். அவர்கள் ஆறுகளை கடந்து, மணல் மேடுகளை கடந்து சென்று சத்தியத்தை கண்டுபிடிக்க வேண்டியதாயிற்று. கவனியுங்கள், பெத்லகேமோ யூதேயாவுடன் சரியாக நேர்கோட்டில் அமைந்திருந்தது. அங்கிருந்து அவர்கள், அதாவது அவர்கள் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து எருசலேம் பெத்லகேமுடன் நேர்கோட்டில் அமைந்திருந்தது. கவனியுங்கள், உங்களால் அதை புரிந்து கொள்ள கூடுமானால், ஓ, என்ன ஒரு அடையாளம்! பெத்லகேம் இங்குள்ளது, எருசலேம் இங்குள்ளது. சாஸ்திரிகள் புறப்பட்ட இடத்திலிருந்து பெத்லகேமை அடைவதற்கு முன்னர் அவர்கள் முதலில் எருசலேமுக்கு வர வேண்டியதாக இருந்தது. உங்களுக்கு இது புரிகிறதா? அந்த பெரிய மகத்தான சுகமாய் பாவித்துக் கொண்ட ஸ்தாபன தலைமை அலுவலகம், ஆமையா, எருசலேம். அங்கே எல்லா ஸ்தாபனங்களும் ஒன்று கூடின. அந்த மகத்தான ஆலோசனை சங்கம் அங்கு கூடி சந்தித்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் இந்த மனிதர்கள் அவர்கள் வந்து அவர்கள் இந்த நகரத்திற்கு வந்தபோது, இதோ அது உள்ளதே, எவரேனும் இதை குறித்து அறிந்திருந்தால் இந்த மகத்தான ஒளியின் ரகசியத்தை எங்களுக்கு விளக்கிக் கூறலாம். அங்கே எல்லா பிரதான ஆசாரியர்களும் இருந்தனர். தெய்வீகத்தில் பாண்டித்யம் பெற்றவர்கள் இருந்தனர். அங்கு PhD, LLD பட்டம் பெற்றோரும் மற்றும் இந்த மாதிரியானவர்கள் எல்லோருமே அங்கிருந்தனர். எனவே அவர்கள் இதை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருப்பார்கள். ஓ சகோதரரே, எருசலேம் கண்களில் தென்பட்டு விட்டது. இதோ நாம் போகிறோம், நாம் அதை அறிந்து கொள்வோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டனர். அவர்களோ வீதிகளில் வேகமாய் சென்றனரே. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? நாங்கள் ஒரு மகத்தான செய்தி பெற்றுள்ளோம். அது என்ன? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இங்கே மேலே உள்ள இந்த ஒளியின் ரகசியம் என்ன? யார் அவர்? எங்கே இருக்கிறார்? இந்த ஐஸ்வர்யவான்கள் அருமையாய் உடுத்தியிருந்த ஒட்டகங்களின் மேல் ஏறிக்கொண்டு பொன்னும் தூபவர்க்கமும் கொண்டவர்களாய் ஒவ்வொரு வீதியின் வழியாகவும் சந்தின் வழியாகவும் மேலும் கீழும் ஓடிச் சென்று அவரெங்கே, அவரெங்கே, அவரெங்கே என்று கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர். ஆனாலும் அவர்களிடத்தில் பதில் இல்லாதிருந்தது என்பதை சாஸ்திரிகள் கண்டுகொண்டார்கள். இன்றைய பெரிதான குக்குரலோ கம்யூனிசம் நம்மேல் வந்துவிட்டது என்பதாகும். ஓ, ஒவ்வொரு வானொலி ஒலிபரப்பும் எப்பொழுதுமே கம்யூனிசத்தையே தாக்கிக் கொண்டிருக்கிறது. உங்களால் கம்யூனிசத்தை நிதானிக்க முடியும், ஆனால் காலத்தின் அடையாளத்தையோ உங்களால் நிதானித்து அறிய முடியவில்லை. இயேசுவோ, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா என்றார். எப்பொழுதுமே கம்யூனிசம் கம்யூனிசம் என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அது வேறொன்றுடன் சம்பந்தப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் கண்டுகொள்வது மேலானது. நாம் எந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இது சம்பவிப்பதற்கு முன்னர் தேவன் கடைசியாக காண்பிக்கப் போவதாக கூறின அடையாளம் என்ன? அவர் கூறின காரியங்கள் என்ன? இஸ்ரவேல் தன் சொந்த நாட்டில் இருக்கிறாள். அத்திமரமானது மீண்டும் துளிர்விட தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு காரியமும் சரியான ஒழுங்குமுறையில் அமைந்துள்ளதை பாருங்கள்.
சபையும் லவோதிக்கேயா நிலையை அடைந்து இயேசு வெளியே நின்று கொண்டு தம்முடைய சொந்த சபைக்கு ஒரு அகதியாயிருக்கிறார். தாவீது தன் சொந்த ஜனங்களுக்கு ஒரு நாடோடியாய் பெத்லகேமில் இருந்தது போலவே ஆகும். ஒரு நாடோடி. கிறிஸ்து தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு ஒரு நாடோடியாய் இருக்கிறார் என்று வேதம் உரைத்துள்ளது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற லவோதிக்கேயா காலத்தில் கிறிஸ்து வெளியிலிருந்து கதவை தட்டிக்கொண்டு உள்ளே வர முயற்சிக்கிறார் என்று வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு அவர் நாடோடியாய் இருக்கிறார். அப்பொழுதோ அந்த போர் சேவகர்கள் தங்கள் பட்டயங்களை கையில் எடுத்தார்கள். தாவீதோ சுத்தமான குடிதண்ணீருக்காக கதறினான். அவர்கள் 15 மைல்களினூடாக அங்கிருந்த மனிதர்களை வெட்டி வீழ்த்தி அதன் வழியாக கடந்து சென்று அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொண்டு வந்தனர். தாவீதோ அதை ஒரு பலியாக, ஒரு பானபலியாக தரையிலே ஊற்றி போட்டான். ஆம், இன்றைய போர் வீரர்களே, இயேசு நல்லதும் புதியதுமான பழைய பெந்தேகோஸ்தே தண்ணீரை குடிக்க இயேசு விரும்புகிறார். இந்த ஸ்தாபன தேங்கி கிடக்கும் தண்ணீர் அவருக்கு சுகவீனத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அவருக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்கும் இடத்தை நாம் அடையும் மட்டும் தேவனுடைய வார்த்தையை வெளியே உருவி எடுத்துக்கொண்டு இந்த எல்லா கோட்பாடுகள் மற்றும் உள்ள காரியங்களூடாக வெட்டி வீழ்த்திக் கொண்டே செல்வோம். ஒரு உண்மையான, ஒரு அசலான இருதயத்தோடு உண்மையாய் ஆராதிப்போம். அவர் தம்முடையதை ஊற்றி இந்த நாளில் தம்முடைய வார்த்தையை ஜீவிக்க செய்கிறார். அவர் அதை பெற்றுக் கொள்வார். அவர் ஜனங்களின் விசுவாசத்தை, பிள்ளைகளின் விசுவாசத்தை பிதாக்களிடம் திருப்புவதாக வாக்களித்தார். அது வரும் என்று மல்கியா 4 உரைக்கிறது. அது அங்கிருக்கும். அது சரியாக அங்கிருக்கும். நீங்கள் கவலைப்படாதீர்கள். தேவன் அவண்ணமாய் கூறியுள்ளார். அவ்வளவுதான். கடிகாரமோ சரியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமையா. ஆனால் நாம் அந்த மகத்தான இன்றைக்கு நாம் காண்கிற, அதாவது கம்யூனிசம் ஏன் வந்து கொண்டிருக்கிறது? உலகம் ஏன் விழுங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது? ஏன்? ருஷ்யா 1% உள்ளதே, அது கம்யூனிசமாய் உள்ளது. 99% இன்னமும் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். ருஷ்யாவின் 1% ஏறக்குறைய உலகின் மற்ற பாகங்களை, கிழக்கத்திய நாடுகளை ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. கம்யூனிசம். ஏன்? அது ஏன் அதை செய்ய முடிந்தது? அது அப்படி செய்யும் என்று வேதம் உரைத்துள்ளது. அவர் அதற்கான பதிலை வைத்துள்ளார். ஆனால் நீங்கள் பாருங்கள், நாமோ இப்பொழுது இதற்கும் அதற்கும் சண்டையிட முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் கவனிப்பதற்காகவே தேவன் அனுப்பியுள்ள அந்த காரியத்தை நாம் அதை காண்கிறதில்லை. அவர்களோ தங்களுடைய ஆடைகளில் எந்த விதமான பொத்தான்களை வைத்து தைக்க வேண்டும் என்றும், அடுத்த மாநாட்டில் யார் முக்கிய பேச்சாளராக இருக்க வேண்டும் என்பது போன்றவைகளை, அது போன்ற ஏதோ ஒன்றை கண்டறிந்து ஒழுங்குபடுத்த முயற்சிக்கின்றனர். இங்கேயோ சாஸ்திரிகள் தங்களுடைய பரலோக வெளிச்சத்தை கவனித்துக் கொண்டே பயணித்து வந்து, நான் எருசலேமை அடையும் போது நமக்கு மேலே இருந்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிற இந்த பரலோக ரகசிய தெய்வீக ஒளி என்ன என்பதை அவர்கள் எனக்கு சொல்லுவார்கள் என்று கூறிக்கொண்டனர். அவர்களோ தெருக்களில் இங்கும் அங்கும் சென்று, அவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கிழக்கிலே கண்டோம். எனவே நாங்கள் அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். நாங்கள் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வைத்துள்ளோம். நாங்கள் எல்லாவற்றையும் அவருக்காக வைத்துள்ளோம். அவர் எங்கே? அவர் எங்கே என்று கேட்டார்கள். அவர்களோ, யாரை எங்கே என்று கேட்கிறீர்கள்? என்ன என்று கேட்டனர். அது அந்த விதமாகவே இன்றைக்கும் உள்ளது. அவர்களோ, ஓ, அதை போன்ற ஒரு காரியம் இன்றைக்கு சம்பவிக்கவில்லையே என்று கூறினார்கள். ஓ, சூரியன் அஸ்தமித்த போது நாங்கள் ஒரு ரகசியமான தெய்வீக ஒளியினை கண்டோம். நான் அதை ஒருபோதும் கண்டதில்லையே. கோபுரத்தின் மேலுள்ள ஜாமக்காரனை கூப்பிடுங்கள். நீ அந்த விதமான ஒரு ரகசியமான தெய்வீக ஒளியை கண்டாயா? நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நீ ஏதாவது ரகசியமான தெய்வீக ஒளியினை பார்த்தாயா? இல்லையே. உங்களுக்கு என்ன நேர்ந்தது? பாருங்கள், அவர்கள் அதற்கான பதிலை உடையவர்களாய் இருக்கவில்லை. இன்றைக்கும் அவர்கள் அதை பெற்றிருக்கவில்லையே. இந்த காரியங்கள் என்ன என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் அங்கதை அறிந்திருக்க வேண்டும். அங்கிருந்த பெரிய சபைகளின் தலைவர்கள் இந்த காரியங்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கும்படிக்கு அவைகளை அறிந்திருந்திருக்க வேண்டும். ஆனால் தேவன் எப்பொழுதுமே சிறுபான்மையினரிடத்தில் கிரியை செய்கிறார். அதுவோ மிகவும் எளிமையாயிருப்பதால் அது அவர்களுக்கு மேலாக கடந்து சென்று விடுகிறது. அவர்களோ அதை அறிந்து கொள்வதில்லை. ஆனால் அதே சமயத்தில் அவர் தம்முடைய வார்த்தையை அதை போன்றே நிறைவேற்றுகிறார். அதுதான் நாம் இந்த பெரிய காரியங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறபடியால் நம்மால் அசைய முடிவதில்லை. தேவனே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையை காணும்படி எங்களை அந்த காரியங்களிலிருந்து கட்டவிழ்த்து விடுவித்தருளும். தேவன் ஒரு சொப்பனத்தின் மூலமாக மீண்டும் கிரியை செய்ய வேண்டுமானால் அவரால் இதை உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். நிச்சயமாகவே அவரால் முடியும். நாம் கடைசி நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கவனியுங்கள். ஓ, அவர்கள் அந்த மர்ம ஒளியை குறித்த பதிலை உடையவர்களாக இருக்கவில்லை. அவர்கள் தலைமை அலுவலகத்திலும் அதற்கு பதிலை பெற்றிருக்கவில்லை. அவர்கள் இன்றைக்கு பதிலை உடையவர்களாக இருக்கவில்லை. ஆகையால் அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரும்படி கூறினர். அதுவே ஆலோசனையாயிருந்தது. எனவே அவர்கள், நாம் தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்த்து இந்த காரியங்கள் எங்கே இருக்கின்றன என்பதை கண்டறிந்து கொள்வோமாக என்று கூறினர். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரும்படி கூறின போது இன்றுள்ள அநேக ஜனங்களை காட்டிலும் சாஸ்திரிகளோ புத்திசாலிகளாய் இருந்தனர்.
ஆகையால் அவர்கள் அதற்கான பதிலை பெற்றிருக்கவில்லை என்றும் அதை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் சாஸ்திரிகள் தேவனுடைய வார்த்தையின்படி கண்டுகொண்டனர். ஆமென். அது அந்த பட்டணத்தில் இருக்கவில்லை என்றும் அது அந்த இடமாயும் கூட இருக்கவில்லை என்றும் அவர்கள் கண்டுகொண்டனர். அவர் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறக்க வேண்டியதாக இருந்தது. ஆமென். அதுவோ மிகச் சிறியதாயும் அவை எல்லாவற்றை பார்க்கிலும் மிக தாழ்வானதாயும் மிகச் சிறிய இடமாயும் இருக்க வேண்டுமே தவிர தன்னை பெரிதாக பாவித்துக் கொள்ளும் இடமல்ல. சாஸ்திரிகளோ அதை துரிதமாகவே கண்டுகொண்டனர். அவர்கள் அதற்கான பதிலை பெற்றிருக்கவில்லை என்றும் அதை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தினது. எனவே அவர்கள் அந்த குழப்பத்திலிருந்து வெளியேறினர். நாமும் அதே விதமாக செய்யக்கூடுமானால் நலமாக இருக்குமே. அவர்கள் ஒரு சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டு அந்த குழப்பத்திலிருந்து வெளியேறினர். ஆகையால் அவர்கள் அதை விட்டு சென்று விட்டார்கள். அல்லேலூயா! அவர்களுக்காக அவர்கள் அதை விட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் அந்த குழப்பத்தை விட்டு வெளியேறின உடனே இயற்கைக்கு மேம்பட்டது மீண்டும் தோன்றினது. அங்குதான் காரியமே உள்ளது. அவர்கள் அந்த காரியங்களில் இருந்து விடுவித்துக் கொண்ட பிறகே அவ்வாறு தோன்றினது. அவர்கள் அங்கிருந்த அந்த கதம்ப கூடத்தை விட்டு வெளியேறின பிறகே அந்த பெரிய தலைமை அலுவலகம் இருந்த இடத்தில் வீண் சந்தடியும் வாக்குவாதமும் இருந்தது. எல்லா பெரிய பிரதான ஆசாரியர்களும் தெய்வீக பாண்டித்யம் பெற்றவர்களும் எல்லோரும் தங்களுடைய தத்துவ படிப்பு பட்டங்களோடும் தங்களுடைய மகத்தான பெரிய உயரமான தலைப்பாகையோடு சுற்றி நடந்து கொண்டிருந்தனர். அவர்களால் அதற்கான நட்சத்திரத்தை பார்த்திருக்க முடியாது. அந்த விதமாக நடந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் ஏராளமான ஜனங்களை குருடாக்கி விடுகிறது. பெரிய பெயர்கள் பெரிய மனிதர்களாய் நடந்து கொண்டிருத்தல் போன்றவையாகும். அவர்களில் அநேகர் அதை போன்ற ஒரு காரியமே கிடையாது. 400 வருடங்களாக நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தையும் கேள்விப்பட்டதில்லை. இந்த பைத்தியக்கார ஜனங்களோடு உள்ள காரியம்தான் என்ன? எனவே அவர்களுக்கு சொந்தமான இந்தியாவிற்கு அவர்களை திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று கூறினார்கள். என்ன தேவனுடைய வார்த்தை அதை குறித்து என்ன? அவர், யூதேயாவில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உள்ளத்திலிருந்து புறப்படுவார் என்றார். அப்பொழுது அவர்களோ, ஓ, நாங்கள் தவறான இடத்தில் இருக்கிறோம் என்று கூறினார்கள். நாங்கள் எந்த விதமான எந்த காரியத்தோடும் சேரமாட்டோம். ஆகையால் அவர்கள் தங்களுடைய ஒட்டங்களை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். அவர்கள் அங்கிருந்து வெளியேறின உடனே அந்த ஒளி மீண்டும் தோன்றிற்று. இயற்கைக்கு மேம்பட்டது மறுபடியும் அவர்களிடத்தில் அசைய துவங்கிறது. ஓ என்ன! சாஸ்திரிகள் அவர்களுடைய முறைமைகளில் இருந்து வெளியேறின உடனே அப்பொழுது அவர்கள் இயற்கைக்கு மேம்பட்டதை பின்தொடர துவங்கினர். ஆகையால் அவர்கள் அதிலிருந்து வெளியேறின உடனே பரலோகத்திலிருந்து இயற்கைக்கு மேம்பட்ட ஒளி அவர்களுக்கு மீண்டும் தோன்றினது. இந்த காரியங்களை விசுவாசிக்காத அவிசுவாசிகளின் கூட்டத்தில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கும் வரை உங்களால் ஒருபோதும் காணவே முடியாது. நீங்கள் வௌவாலை போல குருடாயிருப்பீர்கள். அப்படிப்பட்ட எல்லா காரியத்திலிருந்தும் உங்களை துண்டித்துக் கொள்ளுங்கள். அது தாயாயிருந்தாலும் தகப்பனாயிருந்தாலும் சகோதரியாயிருந்தாலும் சகோதரனாயிருந்தாலும் ஸ்தாபனமாயிருந்தாலும் அல்லது அது வேற என்னவாயிருந்தாலும் சரி. தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் உணவுக்கு பாத்திரன் அல்ல. சகோதரனே, சகோதரியே, நான் இதை உங்களுக்கு கூறட்டும். ஒரு அசலான உண்மையான கிறிஸ்தவ வெளிச்சம் இன்றிரவு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதே ஆகும். எல்லாவற்றிலிருந்தும் துண்டித்துக் கொள்ளுங்கள். அவர் வார்த்தையாயிருக்கிறார். அவர் எப்பொழுதுமே வார்த்தையாயிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை பரிபூர்ணமாய் உள்ளது. அது சுய தோற்றமான பொருளை உடையதாயிராது. நீங்களோ அது இதை பொருட்படுத்துகிறது என்று கூறுகிறீர்கள். அது என்ன கூறுகிறதோ அதுதான் அதன் அர்த்தம். வேதமோ அது சுய தோற்றமான பொருளை உடையதாயிராது என்று கூறியுள்ளது. அது கூறுகிறது என்றால் அது கருப்பை கருப்பென்றும் வெள்ளையை வெள்ளை என்றும் கூறினால் அதுதான் அது. அதுவே முடிவானதாய் உள்ளது. அதுவே முற்றிலுமானதாய் உள்ளது. தேவனுடைய ஆவியினால் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அதற்கு கட்டப்பட்டிருக்கிறான். என்ன நேர்ந்தாலும் அதிலிருந்து ஒன்றுமே அவரை பிரிக்க முடியாது. அவர் அந்த வார்த்தைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறான். ஏனென்றால் அது கிறிஸ்துவாய் உள்ளது. கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார். கிறிஸ்துவினால் தம்முடைய வார்த்தையை குறித்து பொய்யிருக்க முடியாது. ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருக்கிறார். நீங்களோ நல்லது, அவர் அதை கூறினார் என்று எனக்கு தெரியும், ஆனால் என்று கூறுகிறீர்கள். அதற்கு ஆனால் என்று எதுவுமே கிடையாது. அதை குறித்து அது போன்றதே கிடையாது. அவர் அந்த விதமாக அதை உரைத்திருந்தால் அதுதானது. அவரால் அதை மாற்ற முடியாது. அவரால் முடியவே முடியாது. அவர் மாறாதவராயிருக்கிறார். அவர் வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை, ஒருபோதும் தவறுவதில்லை என்றார். அது அதனுடைய காலத்தில் அங்கிருக்கும். அதை பிரகாசிக்க செய்ய யாராகிலும் ஒருவர் அங்கிருப்பார். அது உண்மை. இந்த குமாரன் அங்கிருப்பார் என்று அந்த வார்த்தையை தேவன் உரைத்தார். அவரே அதை பிரகாசிக்க செய்ய அங்கிருந்தார். அது பரலோகத்திலிருந்து வருகை புரிந்த நட்சத்திரமாயிருந்தது. அவர்களோ அதை கவனித்துக் கொண்டிருந்து அதனிடைக்கு நேராக வந்தார்கள். எனவே அவர்கள் அந்த பழைய கோட்பாட்டை விட்டுவிட்டு மீண்டும் இயற்கைக்கு மேம்பட்டதை பின்தொடர துவங்கினார்கள். அதை விட்டு விலகி சென்று விட்டார்கள். அவர்கள் எவ்வளவாய் களி கூர்ந்தார்கள். வேதமோ
அவர்கள் மீண்டும் அந்த ஒளி தோன்றினதை கண்டபோது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று கூறியுள்ளது. ஓ சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒவ்வொருவரும், நாம் ஒவ்வொருவரும், நானும், நாம் ஒவ்வொருவரும் இங்குள்ள இந்த எல்லா கிறிஸ்துமஸ் அலங்காரத்தையும் பாருங்கள். ஒருவர் மற்றவருக்கு பரிமாற்றம் செய்து கொள்கிற எல்லா வெகுமதிகளையும், இந்த உலகத்தின் அர்த்தமற்ற எல்லாவற்றையும், நம்முடைய பெருமையையும் எடுத்து போட்டுவிட்டு, இவை யாவற்றையும் ஒருபுறம் தள்ளி வைத்துவிட்டு, அந்த காரியத்தை நம்முடைய பாதத்தின் கீழே போட்டு மிதித்துவிட்டு, கர்த்தராகிய இயேசுவே, என்னை அந்த பரிபூர்ண ஒளியண்டை வழிநடத்தும் என்று கூறினால் எவ்வளவு அருமையாக இருக்கும். அப்பொழுது இயற்கைக்கு மேம்பட்ட ஏதோ காரியம் சம்பவிப்பதை கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தனிப்பட்ட சிறப்பான விதத்தில் வருவார். புரிகிறதா? அவர்கள் இயற்கைக்கு மேம்பட்டதை பின்தொடர்ந்து சென்றார்கள். அவர்கள் எதை விட்டுவிட்டார்கள்? அவர்கள் அந்த நாளின் பரலோக அடையாளத்தை பின்தொடர்ந்தார்கள். அது தேவனால் அருளப்பட்ட பரலோக அடையாளம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் யாவரும் அது உண்மை என்று விசுவாசிக்கிறீர்களா? அது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு பரலோக அடையாளமாய் இருந்தது. அவர்கள் வார்த்தை மாம்சமானதை கண்டறியும் வரையில் அந்த அடையாளத்தையே பின்தொடர்ந்தார்கள். அவர் வார்த்தை மாம்சமாக்கப்பட்டவர் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அந்த நாளின் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோக அடையாளம் அவர்களை வார்த்தை மாம்சமானவர் அண்டைக்கு வழிநடத்தியது. சகோதரனே, சகோதரியே, அவர் இன்றிரவும் அதையே செய்வார். நாம் பெற்றுள்ளதான பரலோகத்திலிருந்து வந்த இந்த மகத்தான அடையாளத்தை, நமது மத்தியில் வாசம் பண்ணும் பரிசுத்த ஆவியை, அதை பின்பற்றுங்கள். ஏதோ ஒன்று உங்களுடைய இதயத்தில் நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் அறிவேன், நான் சபையில் சேர்ந்து கொள்வதை காட்டிலும் அதிகம் செய்ய வேண்டும் என்பதை நான் அறிவேன் என்று அசைவாடிக் கொண்டிருக்கிறது. நான் ஒரு நல்ல வியாபாரத்தை உடனாக இருக்கிறேன், அது விருத்தி அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். சகோதரனே, இந்நாட்களில் ஒன்றில் விடியற்காலை 4 மணிக்கு மாரடைப்பால் நீ மரித்து போகலாம். அப்பொழுது நீ அந்த வியாபாரத்தை விட்டு செல்ல வேண்டும் என்பதை நீ அறிவாயா? அப்பொழுது அதற்கு பிறகு நீ எங்கே செல்ல போகிறாய்? உங்களுடைய மாம்சத்தில் ரூபகாரப்படுத்தப்படுமானால் அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியினால் பிறந்த நபராய் இருக்கிறீர்கள். நீ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லையா? அது யாரும் பெறக்கூடிய மிகப்பெரிய கிறிஸ்துமஸ் வெகுமதியா இருக்கும் அல்லவா? நித்திய ஜீவ வெகுமதி. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். நாகரிகமோ சூரியனோடே கிழக்கிலிருந்து மேற்கிற்கு பயணித்துள்ளது. நாமோ இப்பொழுது மேற்கு கரையில் இருக்கிறோம். கிழக்கும் மேற்கும் சந்தித்துள்ளன. நாம் இனிமேல் மேற்கொண்டு செல்லவே முடியாது. மிகவும் பழமையான நாகரிகம் உலகின் மற்ற பாகத்தில் உள்ள சீனா தேசமாகும். நினைவிருக்கட்டும், அது போய்விட்டது. பாவமானது நாகரிகத்தோடு பயணம் செய்துள்ளது. இது கூறுவதற்கு கடினமாய் உள்ளது என்பதை நான் அறிவேன். ஆனால் சகோதரனே, சகோதரியே, ஒரு மனிதனுடைய இருதயத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் அதை கவனித்திருக்கிறீர்கள். அதன் பேரில் மற்றவர்களையும் பார்த்திருக்கிறீர்கள். நீங்கள் நின்று ஒரு நபரை கவனித்து பாருங்கள். அவர் ஒரு வார்த்தை அல்லது 2 வார்த்தைகள் பேசட்டும், அப்பொழுது அங்கு வண்டிகள் பறப்பதை உங்களால் காண முடியும். பாருங்கள், அந்த அபிஷேகம் அவர்களோடு இருப்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். மனிதனுடைய ஒவ்வொரு நினைவும் நித்தம் பொல்லாததாகவே உள்ளது. நோவாவின் நாட்களில் இருந்தது போலவே அது உள்ளது. மனிதனை உண்டாக்குவதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். எனவே அவர் மனுஷரை பூமியின் மேல் வைக்காமல் அவனை நிகரகம் பண்ணுவேன் என்றார். நாம் மீண்டும் அதே காலத்திற்கு திரும்பி வந்திருக்கிறோம். கவனியுங்கள். ஆனால் அவர் எடுத்துக் கொள்ளப்படுதலில் கொண்டு செல்ல விரும்புகிற ஒரு சிறு சபை அவருக்கு உண்டு. 1ஆம் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம், 4ஆம், 5ஆம், 6ஆம் ஜாமங்களில் நித்திரையடைந்து பூமியில் படுத்துக் கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கானவர் அவருக்கு இருக்கிறார்கள். இதுவோ 7ஆம் ஜாமமாய் உள்ளது. அவர் 7ஆம் ஜாமத்தில் வருகிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த ஜாமத்தில் அவர் புத்தியுள்ள 5 கன்னிகைகளையும் தங்களுடைய தீவட்டிகளில் எண்ணெய் இல்லாத கன்னிகைகளையும் கண்டார். எண்ணெய் பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாய் உள்ளது. இன்றிரவு உங்களுடைய தீவட்டியில் எண்ணெய் இல்லை என்பதை நீங்கள் கண்டறிந்திருந்தால், என் சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஏன் அந்த தேவனுடைய மகத்தான கிறிஸ்துமஸ் வெகுமதியை பெற்றுக்கொள்ளக் கூடாது? உங்களுக்கு தெரியும், நாமோ இன்றைக்கு ஒரு மகத்தான பெரிய அன்பளிப்பை வாங்குகிறோம். நாம் அந்த அன்பளிப்பினை காகிதத்தால் சுற்ற, அதை சுற்றி தருவதற்கோ $3 செலவழிக்கிறோம். அதன் மேல் எல்லா விதமான அலங்காரமும் செய்கிறோம். இது ஒரு மகத்தான அன்பளிப்பு என்று அநேக சமயங்களில் நீங்கள் நினைக்கிறீர்கள். அன்று ஒரு நாள் 2 ஸ்திரீகள் நின்று கொண்டு ஒரு கடையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவள் தன் தந்தைக்கு வாங்கப் போவதாக கூறினாள். அப்பொழுது அவள் பேசிக் கொண்டிருந்த அவளுடைய சகோதரியோ, அப்பாவுக்கு என்ன வாங்கப் போகிறாய் என்று கேட்டாள். அதற்கு இவளோ, நான் அவருக்கு ஒரு சீட்டு கட்டும் ஒரு பெட்டி சிகரெட்டுகளும் வாங்கித் தரப்போகிறேன் என்று கூறினாள். அப்பொழுது மற்றவளோ, நான் ஒரு குப்பி மதுபானத்தை அவருக்கு வாங்கிவிட்டேன், எனவே நான் அதை காகிதத்தால் சுற்றித்தரப் போகிறேன் என்றாள். பாருங்கள், வெளிப்புற அலங்காரம் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துவதில்லை. புரிகிறதா? ஆனால் தேவனோ இன்றிரவு
உங்களுக்காக ஒரு கிறிஸ்துமஸ் அன்பளிப்பை வைத்திருக்கிறார். அவரோ அதை ஒரு முன்னணியில் சுற்றிவிட்டார். வெளிப்புறம் ஒன்றும் பிரமாதமாக இருக்கவில்லை, ஆனாலோ உட்புறத்திலோ நித்திய ஜீவன் உள்ளது. இன்றிரவு நீங்கள் இந்த அற்புதமான பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஈடுபட்டு உங்களை நித்திய வெளிச்சத்திற்கு வழிநடத்த நீங்கள் அனுமதிப்பீர்களா? நாம் சற்று நேரம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. இந்த அமைதியான வேளையில் இந்த கோர்வையற்றதாய் அளிக்கப்பட்டுள்ள இந்த செய்தியை நான் ஒரு கிறிஸ்துமஸ் செய்தி என்று அழைக்கக்கூடுமானால் நலமாயிருக்கும். ஆனால் இதுவும் அவைகளில் ஒன்றாகும். இது சத்தியம் என்று நீங்கள் உண்மையாகவே விசுவாசிப்பீர்களேயானால், நீங்கள் இதுவரை அந்த நித்திய வெளிச்சத்தை ஒருபோதும் கண்டடைந்திராமல் இருந்தால், நீங்கள் அந்த ஒளியண்டைக்கு மகத்தான பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்த ஒருபோதும் அனுமதிக்காமல் இருந்திருந்தால், நீங்கள் இப்பொழுதே உங்களுடைய இதயத்தில் பேசி, கர்த்தராகிய இயேசுவே, நான் அந்த ஒளியை கண்டடைய விரும்புகிறேன். மற்றவர்கள் என்ன கூறினாலும் எனக்கு கவலை இல்லை. அது எனக்கு, நான் அந்த ஒளியை கண்டடைய விரும்புகிறேன் என்று கூறுவீர்களா? நீங்கள் உங்களுடைய தலைகளை வணங்கியிருக்கையில் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களா? உங்களுடைய கரத்தினை உயர்த்தி, சகோதரன் பிரணாம், எனக்காக ஜெபியுங்கள், நான் உண்மையாகவே அந்த ஒளியை கண்டடைய விரும்புகிறேன் என்று கூறுங்கள். பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்ற யாரேனும் இருந்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், எனக்கு தேவனுடைய கிறிஸ்துமஸ் அன்பளிப்பு வேண்டும் என்று கூறுங்கள். ஐயா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாரேனும் இருந்தால், எனக்கு தேவனுடைய கிறிஸ்துமஸ் அன்பளிப்பு வேண்டும் கர்த்தாவே, அதை எனக்கு அனுப்பும். அது என்னவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அது ஒரு முன்னணியில் வந்தாலும், அது ஒரு களஞ்சியத்தில் வந்தாலும், அது உலகத்துக்கு எவ்வளவு அவமானமாக காணப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. நான் உலகத்துக்கு எவ்வளவு அவமானமாக காணப்பட வேண்டி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்றே கூறுங்கள். தேவனுடைய வரங்கள் எப்பொழுதுமே மனிதனை விசித்திரமாக நடந்து கொள்ள செய்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். மோசேயை பாருங்கள். ஒரு பெரிய வேத பண்டிதன், மகத்தான மேதை. ஆனால் ஒரு நாள் அவன் வனாந்திரத்தின் பின்பக்கத்தில் ஒரு ஒளியை சந்தித்தான். அப்பொழுது அவன் தன்னுடைய பாதரட்சைகளை கடைச்சி போட்டான். இடுப்பு வரைக்கும் தாடி தொங்கிக் கொண்டிருந்த 80 வயதான ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குழந்தையும் ஒரு கோவேறு கழுதை மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்திற்கு புறப்பட்டு சென்றான். ஒரு நாள் முழு சேனையுமே அவனுக்காக போரிட்டு ஜெயித்திருக்கும். ஆனால் அவனால் அதை செய்ய முடியவில்லை. இப்பொழுதோ அவன் ஒரு கோணலான தடியோடு மீண்டும் அந்த தேசத்தை கைப்பற்ற எகிப்திற்கு செல்கிறான். ஏன்? அவன் அந்த இயற்கைக்கு மேம்பட்ட ஒளியை கண்டிருந்தான். இன்றிரவு உங்களுடைய இதயத்திலே உணர்த்தி கொண்டிருக்கும் அந்த சிறு காரியம் அந்த இயற்கைக்கு மேம்பட்ட இந்நாளின் ஒளியே ஆகும். அது உங்களை இயேசு கிறிஸ்துவிடம் வழிநடத்த நீங்கள் அனுமதிப்பீர்களா? எது மாத்திரம் உங்களுக்கு ஜீவனை அளிக்க முடியும்? தங்களுடைய கரங்களை உயர்த்தாதவர் யாராகிலும் இருந்தால், சகோதரன் பிரணாமே, இப்பொழுது ஜெபத்தில் என்னை நினைவு கூறுங்கள் என்று கூறுவீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாரேனும் இருக்கிறீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாரேனும், மற்ற எவரேனும் இருக்கிறீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாலிபனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாரேனும் இருக்கிறீர்களா? வாலிபனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் வேறு யாரேனும் இருப்பார்களா? மேலும் நான் பின்பற்ற விரும்புகிறேன். நான் கிறிஸ்துவாகிய விடிவெள்ளி நட்சத்திரத்தை பின்பற்ற விரும்புகிறேன். நான் பின்பற்ற இந்த நாளில் என்னுடைய இயேசுவை கண்டறிய விரும்புகிறேன். இங்குள்ள எல்லா கிறிஸ்துமஸ் அலங்காரம் மற்றுமுள்ள காரியங்களில் இருந்து விலக்கிக் கொள்ள நான் விரும்புகிறேன். ஏனென்றால் என்றோ ஒரு நாள் அது அவியாத அக்கினியில் சுட்டரிக்கப்பட போகிறது என்று கூறுங்கள். இதை சகித்துக் கொள்ளாத அனைவருமே அதனுடன் கூட எரிக்கப்படுவார்கள். உலகமும் பாவியும் தண்டிக்கப்படுவர். அவர்கள் உலகத்தோடு அழிந்து போவார்கள். உலக பிரகாரமாக அன்பு கூறுகிற ஜனங்களோ உலகத்தோடு அழிந்து போவார்கள். இன்னமும் உங்களுக்குள் உலகத்தின் அன்பு உங்களுக்கு இருக்குமேயானால், இன்றிரவு நீங்கள் உங்களை முற்றிலுமாக இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் விற்று போட விரும்பினால், உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். கரத்தை எவரேனும் உயர்த்தாதிருந்தால் இப்பொழுது மீண்டும் உயர்த்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அதை அப்படியே கூறுகிறேன். பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு தெரியாது, ஒரு நிமிடத்தில் வேறு யாராயிலும் தங்களுடைய கரத்தை உயர்த்தலாம். நீங்களோ, சகோதரன் பிரணாமே, அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது என்று கேட்கலாம். மரணத்துக்கும் ஜீவனுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தையே உண்டு பண்ணுகிறது. அந்த கரம் அந்த விதமாக உயர்த்தப்பட்டு நீங்கள் அதை உண்மையான அர்த்தத்தில் செய்திருந்தால், அப்பொழுது உங்களுக்கு அருகில் ஏதோ ஒன்று உள்ளது. அது என்ன? அதுதான் நான் பேசிக்கொண்டிருக்கிற அந்த ஒளியாகும். அந்த ஒளிதான் அதை உங்களுக்கு கூறுகிறது. நான் தவறாயிருந்து வந்துள்ளேன். உலகம் எனக்குள் இருக்கிறது. அது இனிமேல் எனக்கு வேண்டாம். நான் என்னுடைய கரங்களை உயர்த்துவேன். அதுவே ஒரு சாட்சியாய் உள்ளது. நினைவிருக்கட்டும், ஒரு உயர்த்தப்பட்ட கரம் எதை குறிக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? வானத்தின் கீழுள்ள ஒவ்வொரு மொழியிலும் உயர்த்தப்பட்ட ஒரு கரமானது சரணடையும் ஒரு அடையாளமாகவே உள்ளது. நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தும் போது எந்த இராணுவத்திலாவது அல்லது வேறெங்காகிலும்
நீங்கள் உங்கள் கரத்தை உயர்த்தினால் அது சரணடைவதற்கான ஒரு சர்வதேச அடையாளமாய் உள்ளது. இன்றிரவு எத்தனை பேர் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, கர்த்தாவே, நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன், நான் ஒப்புவிக்கிறேன், நான் முழுவதையும் நான் ஒப்புவிக்கிறேன் என்று இந்த மேற்கோளை இப்பொழுதே கூறுவீர்கள்? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது சரி, அது அருமையாய் உள்ளது. ஓ என்னே, நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இசைப்பேழையை இசைப்பவர் இசைப்பேழை என்றை வருவாரா என்று நான் எதிர்பார்க்கிறேன். பரலோக பிதாவே, விசுவாசித்தவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது என்பதை நான் உணர்கிறேன். கர்த்தாவே, அவ்வளவுதான் தேவையாய் உள்ளது. அவர்கள் உம்மை விசுவாசிப்பார்களே, ஆனால் ஏதோ காரியம் சம்பவிக்கத்தான் வேண்டும். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த தேவனுடைய வார்த்தையின் சிறு ஊழியத்தின் வெற்றி சின்னங்களாய் இருக்கிறார்கள். இந்த சிறு விருந்தில் இன்றிரவு இங்கே இந்த அருமையான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தில் ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஆனால் இன்றிரவோ நீர் இங்கு இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். நாங்கள் அதை ஒரு காலம் எங்களுடைய கண்களினால் காணாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் அதை எங்களுடைய மற்ற புலனால் உணர்ந்தோம். எங்களுடைய உணர்வின் புலனால், எங்களுடைய இருதயத்தில் உள்ள உணர்தலின் புலனால், எங்களுடைய மனசாட்சியினால் உணர்ந்து விட்டோம். எங்களுடைய ஆத்துமா எங்களோடு பேசி, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தில் இருக்கிறோம். அந்த மகத்தான கிறிஸ்துமஸ் வெகுமதி தேவனிடத்திலிருந்து மனிதனுக்கு அளிக்கப்பட்ட உண்மையான முதல் கிறிஸ்துமஸ் வெகுமதி என்று உரைத்தது. நாங்கள் எல்லா வெகுமதிகளையும் பெற்றிருந்த போதிலும் எங்களில் அநேகர் அந்த மகத்தான வெகுமதியை இன்னும் பெற்றுக்கொள்ளவே இல்லை. அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தி இருக்கும் போது, தேவனே, நாங்கள் இன்றிரவு அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் போதுமான இதுவே அவர்களுக்கு வேண்டும். பிதாவே, அவர்கள் அந்த வழியில் சார்ந்து கொண்டார்கள். அந்த காலத்தில் இருந்த ரபிகளும் அநேக போதகர்களும் கூட அந்த வழியில் சார்ந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் அடியெடுத்து வைத்து வெளியேறி ஒரே ஒரு முறை தங்களை ஒப்புவித்து அதை விசுவாசித்து செய்தியை, அந்த மணி நேரத்துக்கான வெளிச்சத்தை, ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையை ஏற்றுக்கொள்ள பயந்தனர். அநேகர் அவ்வாறு செய்தனர். கர்த்தாவே, இன்றிரவு இங்குள்ள அநேகர் இந்த சிறு ஜனக்குழுவிலோ 20 அல்லது 30 பேர் இருக்கிறார்கள். நான் எண்ணிக்கையை குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ கூறியிருந்தால் என்னை மன்னியும். ஆனால் தேவனாகிய கர்த்தாவே, ஏறக்குறைய அவ்வளவு பேர் தங்களுடைய கரங்களை உயர்த்தியிருக்கிறார்கள். அவர்கள் ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார்கள். தேவனே, அவர்களுக்கு இயேசுவை, அவர்களுக்கு அவர்களுடைய ஜீவியத்தில் பரிசுத்த ஆவியை தந்தருளும். அவர்களுடைய ஜீவியத்தில் இது மகத்தான வேலையாய் இருப்பதாக. அவர்கள் இன்றிரவு யோசேப்பை போல, நான் ஏன் என்னுடைய கரத்தை உயர்த்தினேன்? என்னை அதை செய்யும்படி செய்தது எது? நான் அதை எப்படி செய்ய முன்வந்தேன்? அதே சமயத்தில் நான் அநேக ஆண்டுகளாக ஒரு கிறிஸ்தவனாக உரிமை கோரி வந்துள்ளேன். ஆனால் ஏதோ ஒன்று என்னுடைய கரத்தை உயர்த்தும்படிக்கு கூறினது என்று இந்த காரியங்களை தங்களுடைய இதயத்தில் ஆழ்ந்து யோசித்துக் கொண்டே வீட்டுக்கு செல்வார்களாக. கர்த்தாவே, சபையங்கத்தினர்கள், ஊழியக்காரர்களும் கூட தங்களுடைய கரங்களை உயர்த்தினார்கள். நீர் இந்த ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இதை அருளும். கர்த்தருடைய தூதன் வந்து, பயப்படாதிருங்கள், இதுவே இந்நாளுக்கான ஒளியாய் உள்ளது, இதுவே இந்த வேலைக்கான ஒளியாய் உள்ளது, சாயங்கால வெளிச்சங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன என்று கூறுவாராக. தீர்க்கதரிசியோ, சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னர் சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாகும் என்றார். கர்த்தாவே, நாங்கள் சூரிய அஸ்தமனத்தை காண்கிறோம். அது சீக்கிரத்தில் நித்தியத்திற்குள் இணைந்துவிடும். கர்த்தாவே, இவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை கண்டடைய அருள் புரியும். நான் இதை அவருடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன். நாம் நம்முடைய காலூன்றி எழும்பி நிற்கையில் நாம் நம்முடைய கரங்களை ஒரு ஒப்புக் கொடுக்கும் முறையில் உயர்த்துவோமாக. நான் உங்களை ஒன்று கேட்கப் போகிறேன். சற்று முன்னர் உங்களுடைய கரத்தினை உயர்த்தினவர்களே, நான் உங்களுக்காக ஜெபித்தேன். எனக்கு செய்ய தெரிந்ததெல்லாம் ஜெபிப்பதுதான். நான் உங்களுக்காக விசுவாசிக்கப் போகிறேன். நான் கேட்டுக்கொண்டது எதுவோ அவர் அதை எனக்கு தருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவர் தருவதாக வாக்களித்துள்ளார். அவரால் பொய்யுரைக்க முடியாது. அவரால் பொய்யுரைக்கவே முடியாது. அது சம்பவிப்பதை தடுக்கிற ஒரே காரியம் என்னுடைய அவிசுவாசமே. நீங்கள் அதை உண்மையாகவே செய்தீர்கள் என்று நான் உங்களுக்காக விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தரப்போகிறார். அவர் அதை உங்களுக்கு தரப்போகிறார். ஏனென்றால் நீங்கள் அதற்காக வேண்டிக் கொண்டீர்கள். நீங்கள் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீர்கள். நீங்கள் அப்படி செய்திருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்பதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் விசுவாசம் கொண்டுள்ள ஒரு நல்ல சபையை கண்டறிந்து நீங்கள் அங்கு செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் அந்த விதமான ஒரு சபையில் இருந்தால் போய் உங்களுடைய போதகரிடத்தில், நான் அன்று ஒரு இரவு ஒரு சிறு கூட்டத்தில் என்னுடைய கரங்களை உயர்த்தினேன் என்பதை அவரிடத்தில் கூறுங்கள். அது எந்த இடத்தில் நடந்த கூட்டம் என்று கூட நீங்கள் அவரிடத்தில் கூற வேண்டியதில்லை. ஆனால் நான் என்னுடைய கரங்களை உயர்த்தினேன். போதகரே, நீர் என்னோடு ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு அது தேவை. நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஜீவிப்பதற்கு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் அதை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நான் அந்த ஒளியை பார்த்து விட்டேன் என்று கூறுங்கள். ஓ, தேவன் அதை உங்களுக்கு அருளுவார். நீங்கள் இப்பொழுதே அதை செய்வீர்களா? இப்பொழுது இங்குள்ள ஒவ்வொருவரும் நாம்
நான் ஒப்புவிக்கிறேன். நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். நான் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு, என்னுடைய இரட்சகருக்கு எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன் என்று பாடப்போகிறோம். நாம் பாடுகையில் நம்முடைய கண்களை மூடி இப்பொழுது நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். எல்லாவற்றையும் உமக்கே, என்னுடைய ஸ்தோத்தரிக்கப்பட்ட இரட்சகருக்கே நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். எல்லாவற்றையும் உமக்கு, என்னுடைய ஸ்தோத்தரிக்கப்பட்ட இரட்சகருக்கே நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். நீங்கள் அதை பொருள் உணர்ந்து கூறுகின்றீர்களா? அப்படியானால் ஆமென் என்று சொல்லுங்கள். இப்பொழுது நான் உண்மையாகவே நீங்கள் இனிமையான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்களுக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிற யாருடனாவது அவர்களுடைய கரத்தினை குலுக்கி, சகோதரனே, நான் அதை உண்மையான அர்த்தத்தில் கூறினேன், எனக்காக ஜெபியுங்கள் என்று கூறுங்கள். நாம் அதை செய்வோமாக. நாம் அதை இப்பொழுதே ஒன்று சேர்ந்து உடனே செய்வோமாக. சகோதரனே, நான் அதை பொருள் உணர்ந்தே கூறினேன், எனக்காக ஜெபியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் என்னை ஆசீர்வதிப்பாராக. அது நன்றாய் உள்ளது. அது அருமையாய் உள்ளது. ஓ, அது உங்களை நன்கு உணரச் செய்கிறது அல்லவா? நான் அதை பொருள் உணர்ந்தே கூறினேன். இப்பொழுது நாம் உண்மையாகவே நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் அதை பொருட்படுத்தி கூறி நாம் எல்லாவற்றையும் ஒப்புவிப்போம். நம்முடைய சொந்த சித்தத்தை, நம்முடைய சொந்த வழிகளை, நமக்குண்டான ஒவ்வொன்றையும் நாம் கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்து நாம் நம்முடைய கரங்களை மீண்டும் உயர்த்தி பாடுவோம். நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். எல்லாவற்றையும் உமக்கே, என்னுடைய ஸ்தோத்தரிக்கப்பட்ட இரட்சகருக்கே நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி பாடுவோமாக. இப்பொழுது அப்படியே உங்களுடைய சிந்தையை அவர் மேல் வையுங்கள். நான் தேவன் தாமே 1900 ஆண்டுகளுக்கு முன்னர் கிழக்கில் எழுந்த, கிழக்கிலிருந்து உதித்த தம்முடைய நட்சத்திரத்தை அனுப்பி வார்த்தை மாம்சமானவரிடம் உங்களை வழிநடத்துவாராக என்னும் மிக்க மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். நான் ஒப்புவிக்கிறேன். தேவனுடைய கரங்களை உயர்த்துவோம். எல்லாவற்றையும் உமக்கே, என்னுடைய ஸ்தோத்தரிக்கப்பட்ட இரட்சகருக்கே நான். டோனி, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.